வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். மழை பாதிப்புக்கான காரணம் அரசா மக்களா இயற்கையா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். மக்கள் அனைவருக்கும் நிச்சயமாக தெரியும், சென்னையில் துவங்கி திருவள்ளூர், காஞ்சிபுரம் என்று கடலோர மாவட்டங்கள் முழுக்க கடுமையான மழை பாதிப்பு உள்ளாயிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் மழை எவ்வளவு தேவை என்று ஒவ்வொரு சாமானியும் வேண்டிக் கொண்டே இருந்தாலும் அந்த அளவுக்கு மழை இன்னமும் வருமா, நாளையும் மழை பெய்துவிடுமா, நாளையும் மழை பெய்துவிடுமா என்று அச்சப்படக்கூடிய அளவில் ஒரு வானிலை அறிக்கை என்று புறந்தள்ளக்கூடிய விஷயமா இருந்த ஒரு வானிலை அறிக்கை ஒரு பீதியை கிளப்பக்கூடிய விஷயமா மாறிவிட்டது. நாளையும் புயலா, நாளையும் கரையை கடக்குமா, இன்று இருக்குமா, காற்றழுத்த தாழ்வு மண்டலமா, காற்றழுத்த தாழ்வு நிலையா, கடலோர பகுதியா, மத்திய மாவட்டங்களா, தென் மாவட்டங்களா என்று கடுமையான ஒரு சந்தேகத்தை, அச்சத்தை எழுப்பக்கூடிய வகையில் மழையுடைய செயல்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. இயற்கை எப்போதுமே வடகிழக்கு பருவமழை இந்த 3 மாதங்களில் பெய்வது மிகவும் இயல்பானது, ஒரு புதிய விஷயம் கிடையாது. ஆனாலும் கூட ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பருவத்திலும் இதுபோன்ற மழை பெய்யும் என்று தெரிந்தும் கூட ஏன் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன? கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட அப்பாவி உயிர்கள் எந்த காரணமும் இல்லாமல் பலியாகியிருக்கின்றன. மழை அதிகம் இருந்தது என்ற ஒரே காரணத்துக்காக பாதிக்கப்பட்டு 40க்கும் மேற்பட்ட அப்பாவி உயிர்கள் தமிழகம் முழுவதும் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் பலியாகியிருக்கின்றன. இது உயிர் பலியை தாண்டி எவ்வளவு பேருடைய வாழ்க்கை முடங்கி கிடக்கிறது என்பதற்கான புள்ளிவரம் எதுவுமே கிடையாது. வெளியே வர முடியாமல், காய்ச்சலுக்கு படுத்து வயதானவர்கள் வெளியே கொண்டு செல்ல முடியாமல், பள்ளிக்கூட கல்லூரிகள் இங்கே நகர முடியாமல் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. நோயாளிகளுடைய நிலை என்ன, குழந்தைகளுடைய நிலை என்ன என்று அடுக்கிக் கொண்டே போலாம். இந்த வாழ்வாதாரங்கள் மீட்டெடுப்பு மழையில் எத்தனை பேருடைய பத்திரங்கள், சொத்து பத்திரங்கள், எத்தனை பேருடைய சர்டிபிகேட்டுகள், சான்றிதழ்கள், எத்தனை பேருடைய ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையுடைய ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இந்த மழை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது வார்த்தையில் அடங்காத விஷயம். இவ்வளவு பெரிய மழை பாதிப்புக்கான காரணம் என்ன? 3 பிரதானமான கேள்விகள் இருந்தன. ஒன்று, இயற்கை 3 மாதங்களில் பெய்ய வேண்டிய மழை மூன்றே நாட்கள் பெய்தால் அரசாங்கமோ மக்களோ என்ன செய்ய முடியும் என்ற கேள்வி. இரண்டாவதாக, மக்கள் தங்களுக்கான ஒரு சொந்த குடிசை ஒன்று வேண்டும், சொந்த குடிசை, ஒரு சின்ன குடிசையா இருந்தாலும் சொந்த குடிசையா இருக்க வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக மழை நீர் வடிகால் பகுதிகளில் ஆக்கிரமித்துக் கொண்டு அதற்கு அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளுடைய தயவோடு பட்டா வாங்கிக் கொண்டு ஆக்கிரமித்து இருந்து கொண்டு மழை தன்னுடைய பாதையில் குறுக்கிடுவதோ சொல்வது நியாயமான விஷயம் தானா? இதுபோன்ற அத்துமீறல்களோ இயற்கையுடைய பேரிடர் நிவாரணமோ செய்யாமல், இதுபோன்ற பணிகளை செய்யாமல் அரசு சுணக்கம் காட்டிவிட்டதா? அரசா மக்களா இயற்கையா? இந்த பிரதானமான கேள்விகள் இருந்தன. இதைப்பற்றி தான் இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி இந்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை வழக்கறிஞரும் செய்தி தொடர்பாளர் திரு ஜெயராஜ் நம்முடன் இருந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல சமூக செயற்பாட்டாளர் திரு பாடம் நாராயணன் நம்முடன் இருந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல அதிமுகவால் ஈர்ப்பு கொண்ட விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு மாஃபா பாண்டியராஜன் நம்முடன் இருந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான திரு ரவிச்சந்திரன் நம்முடன் இருந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு பாடம் நாராயணன் ஆரம்பிக்கலாம்னு பார்க்கிறேன். இந்த தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 அறிக்கையை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. காலையில போய் அவங்களுடைய தொகுதி உட்பட்ட சென்னையில பல்வேறு பகுதியில் போய் பார்த்தாங்க. பார்த்து ஒரு அடுத்தடுத்து இப்ப சமீபத்தில் நம்ம இந்த ஆயுதெழுத்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 3 அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதுல பிரதானமா சொல்றது, மழை இந்த மாதிரி கடுமையா பெய்ய போகுதுன்னு எதிர்பார்த்து என்னுடைய அரசு முழுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தது. நம்ம பார்த்திருக்கோம், ககன்தீப் சிங் பேடி உட்பட, சபிதா உட்பட பல மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்தந்த மாவட்டத்தில் கலெக்டர் இருந்தாலும் அதை தாண்டின மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஸ்பெசிபிக்கா அனுப்பப்பட்ட சம்பவங்களை பார்த்தோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு தேவையான எடுத்து விட்டது என்று நீங்க கன்வின்ஸ் ஆகிறீங்களா? இல்ல அதுல மாநில அரசு இன்னமும் தீவிரமாக செயல்பட்டு இருக்க வேண்டும் நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? இப்பொழுது மழையுடைய பாதிப்புகள் சமூகத்தில் அதிகமாக இருக்கும் பொழுது இரவும் பகலும் அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், மேலிருந்து கீழ் வரையும் உள்ள அதிகாரிகள் எல்லோருமே இப்ப களத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவங்களை பாராட்டணும். இந்த நேரத்தில் அவங்களை குற்றம் குறை சொல்வதற்கு நான் விரும்பவில்லை. ஆயினும் நீங்க கேள்வி கேட்டதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போதிய அளவு எடுத்தார்களா, அதை பற்றி ஊடகங்களிலும் மக்களிடம் போய் சேர்ந்ததா என்பது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு களத்துல மக்களுடைய துன்பங்களை எவ்வளவு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தீவிரமாக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு நம்ம பாராட்டியத்தான் ஆக வேண்டும். ஒரு பேரிடருக்கு பிறகான மீட்பு மற்றும் நிவாரண சீரமைப்பு பணிகள் செம்மையாக நடந்து கொண்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்றால் கேள்விக்குறி. நீங்க கேட்டதுக்கு நான் அந்த மாதிரியே தான் பதில் சொல்ல முடியும். ஆனால் எல்லாத்தையும் முதல் கட்ட கேட்டது. திரு ரவிச்சந்திரன், உங்களுடைய பார்வையில சென்னையின் மத்திய பகுதியில் நீங்க இருக்கிறீங்க, தமிழக அரசுடைய செயல்பாடுகளை ஊடகங்கள் வாயிலா நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு சாமானியனா சென்னையுடைய மத்திய பகுதிகள் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாட்டாலும் காஞ்சிபுரமோ, திருவள்ளூரோ, கடலூரோ, இந்த பகுதியில் புறநகர், சென்னையில் புறநகர் பகுதியில் தாம்பரமோ, வேளச்சேரியோ, இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாதிப்பு உள்ளாங்கிறத நம்ம ஸ்கை கம்பெனியோட பல வசதிகளோட நம்ம பாக்குறோம். ஒரு சென்னை நகரமா அல்லது ஒரு வெள்ளக்காடா மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கடலுக்கு மத்தியில் இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் உள்ளது. இதுல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உங்களுக்கு போதுமானதாக திருப்தியா இருந்ததா? அரசாங்கம் அதிகாரிகளையும் தன்னுடைய பலத்தை வச்சுட்டு இவ்வளவுதான் செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? முதல்ல அரசாங்க அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க ஆட்சிங்கிறது வேற, அரசாங்க அதிகாரிகள் வேற. அவங்க எல்லா அரசாங்கத்திலும் எல்லா ஆட்சிகளிலும் இருக்காங்க. அவங்க இப்ப இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் முதல்ல என்ன, இந்த சீசன்ல இவ்வளவு மழை பெய்யும் அப்படிங்கிறது ஒரு எஸ்டிமேஷன்.
ஆனா 48 சென்டிமீட்டர் 2 நாள்ல பெய்யும் அப்படிங்கிறது அது எதிர்பார்க்காது. 100-120 சென்டிமீட்டர் ஒரு வருஷத்துல ஆவரேஜா நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த 3 மாதத்துல மழை கிடைக்கும் அப்படிங்கறது ஒரு கணிப்பு. கணிப்பை மீறி வரும்போது முதல் தகவல் குறிக்கிட வேண்டாம் நினைச்சேன். 48 சென்டிமீட்டர் மழை பெய்யணும் ரமணன் உட்பட யாருமே சொல்லல. ஆனால் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்குது, 2 நாட்கள்ல பலத்த மழை பெய்யும், கடலோர மாவட்டங்கள் பூரா பெய்யும் சொல்லிட்டு ரமணன் சொன்னதை நம்மளே போட்டிருக்கிறோம். எல்லா ஊடகங்களையும் வந்துச்சு, எல்லா நாளிதழ்களையும் வந்துச்சு. இன்னொரு நான் சொல்ல விரும்புறேன், 2 நாளைக்கு முன்னால 3 நாளைக்கு முன்னால இந்த மழை வர்றதுக்கு முன்னால கார்பரேஷன் கமிஷனர் விக்ரம் கபூர் தந்தி டிவி கொடுத்த பேட்டியே சொல்றாரு அதை பத்தி என்னென்ன செஞ்சிருக்கோம் என்ன அப்படிங்கறத பத்தி. எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இந்த 5 நாள்ல நான் பாக்குறேன்னா, தொலைக்காட்சியில் முக்கியமா தந்தி டிவில அரசு எடுக்கும் அத்தனை நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே மிகவும் விவரமாக மிகவும் சரியான வழியில் மக்களுக்கு போய் சேர வழி சொல்லிட்டே இருக்காங்க, இது நடக்குது அப்படின்னு. இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஒரு அரசு இயந்திரம் அப்படிங்கிறது இத்தனை அலுவலர்களை வைத்துக் கொண்டு இதை விட சிறப்பாக செய்ய முடியுமா அப்படிங்கறதா இப்ப விஷயம். அருமையான காரியம் செஞ்சிருக்காங்க. செஞ்ச விஷயத்தெல்லாம் நம்ம ஒளிபரப்பிட்டே இருக்கோம், அது நம்முடைய கடமை மாற்றத்துல. அதே சமயம் மக்களுடைய வேதனை சேர்த்து ஒளிபரப்பப்பட்டது. இன்னைக்கே கூட இதே தொலைக்காட்சியில இன்னைக்கே கூட ஒரு 6 மணி அளவுல நம்ம வேளச்சேரி உள்ளிட்ட பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் தொலைபேசியில் சொல்லும் போது அவங்க அவ்வளவு சொல்றாங்க, எங்க மெயின் ரோட்ல மட்டும்தான் ஆள் வந்தாங்க, அதிகாரிகள் வந்தாங்க, காவல்துறை வந்தது, மீட்பு படை வந்தது. நாங்க உள்ளடங்கிய பகுதிகளில் நாங்க 3ஆம் மாடி 4ஆம் மாடியில் இருக்கோம், எங்களை கேட்கறதுக்கு நாதியில மின்சாரம் இல்லை, தொலைபேசி இணைப்பு இல்லை. மின்சாரம் இல்லை அப்படிங்கிறது தொலைபேசி இணைப்பு, மின்சாரம் இல்லாத தொலைபேசி இணைப்பு சார்ஜ் பண்ணிக்க முடியுங்களா, ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஏன் மின்சாரம் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா லேம்ப் போஸ்டும் சரி, நம்ம ஊர்ல நீங்க பாத்துருக்கலாம், நிறைய அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. அதுல வாட்டர் அப்படின்னா இழப்புகள் இறப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதை தடுக்கணுங்கிறது தான் மின்சாரத்தை நிறுத்தி வச்சிருக்காங்களே தவிர மின்சாரம் கொடுக்க கூட இல்ல. முக்கியமா நான் சொல்ல விரும்புறது, சென்னையை சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 10 வருஷத்துல 50 லட்சத்திலிருந்து 75 லட்சம் சதுர அடி மதிப்புள்ள கட்டிடங்கள் இங்க ஓஎம்ஆர்ல ஈசிஆர்ல ஆரம்பிச்சு இந்த பக்கம் பூந்தமல்லி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவு கட்டிடங்கள், அவ்வளவு இடங்கள் பிளாட்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அது பல்கி பெருகி இருக்கு. இது எங்கேயுமே உங்களுக்கு டிரைனேஜ் ஃபெசிலிட்டிஸோ ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜ் ஃபெசிலிட்டிஸோ எதுவுமே கிடையாது. அப்போ அந்த இடத்துல அரசாங்கம் சொல்லியிருக்கிறது என்ன கேட்டீங்கன்னா, நீங்க அந்த ஒரு செஸ்பூல் மாதிரி போட்டு நீங்க உங்க வாட்டரை அங்க இருக்கிற சேரக்கூடிய நீரை பரியாடிகள் முறையில் அடிக்கடி நீங்க கிளியர் பண்ணணுங்கிறது. இந்த பிரச்சனை எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கிளியர் பண்ணாம இருக்கும்போது இந்த தண்ணி எல்லாம் வெளியில போகாம அந்த இடத்துல நிறைய ஸ்டாக்னேட் ஆகிறதுக்கு ஒரு மெயின் காரணம் இந்த மல்டி ஸ்டோர் பில்டிங்ஸ் பிளாட்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த 75 லட்சம் சதுரடி கட்டடங்கள் தான். தொடர்ந்து விவாதிப்போம். நான் திரு ஜெயராஜ் கேட்க விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்னைக்கு மாலை பொழுதுல ஒரு அறிக்கை கொடுத்திருக்கார், உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு அறிக்கை. இந்த பிரச்சனையில தமிழக அரசு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வெள்ள நிவாரண மீட்பு பணிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தனது முழுமையான ஆதரவை தெரிவிக்கிறது சொல்லியிருக்காரு. நான் ஒரு அரசியல் கட்சி, அது பிரதானமா இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி ஒரு அறிக்கை வரதை நான் உள்ளபடியே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கூடுதலாக 2 தொலைபேசி எண்களையும் கொடுத்துட்டு, இது அறிவாலயத்தோட தொலைபேசி எண், இன்னொரு நண்பர் தொலைபேசி எண், இந்த நம்பர்ல நீங்க உங்களுடைய குறைகளை சொன்னீங்கன்னா நாங்க எங்களால் ஆன முடிஞ்ச கட்சிக்காரங்க மூலமா நாங்க நிவாரண பணிக்கு உதவி பண்றோம்னு சொல்லிருக்காரு. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர் நிவாரண பணியில நிறைய கொடுத்திருக்காரு. அவருடைய சொந்த பணத்துல நிறைய விஷயம் கொடுத்திருக்காரு. முதல்ல ஒரு 17 பேர் எண்ணிக்கையா இருந்தபோது கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுத்தார். சோ அரசியல் கட்சிகள் இந்த பிரச்சனையை அரசியலாக்காம பாக்குறாங்க. எவ்வளவு முன்னாடி இருந்த நிலைமைக்கு இன்னைக்கு எவ்வளவு பெட்டரா இருக்கு அப்படின்னு பார்த்தாலும் கூட இந்த பிரச்சனையில அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்ச பிறகு, வரப்போது தெரிஞ்ச பிறகு இதை கையாண்ட விதம் உங்களுக்கு நிறைவளிக்கலாம். தமிழக அரசு இந்த அரசு செயல்படாத அரசு என்று நாங்கள் திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறது பல்வேறு உதாரணங்களை நாங்கள் அடுக்கி எங்களுக்கே நேரம் போதாத அளவுக்கு ஆகிவிட்டது. இன்றைக்கு மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது நாங்க டயர்ட் ஆயிட்டோம், மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பொழுது விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க தமிழ்நாட்டு மக்களை யாரிடம் கேட்டாலும் சரி, தமிழக அரசு எப்படி நடக்கிறது என்று தெளிவாக மக்கள் இன்றைக்கு பேசுறாங்க. தினத்தந்தி நாளிதழில் 10/7/2015 அன்று வெளிவந்த ஒரு கட்டுரை இது. வாட்டி வதைக்கும் வெயிலால் வறண்டு போன ஏரிகள். இதுல செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து பூண்டி ஏரியிலிருந்து வரைக்கும் வறண்டு இருக்கிற இந்த ஏரிகளை படம் பிடித்து காட்டியிருக்கிறது தினத்தந்தி நாளிதழ். இதை அன்றைக்கு தூர்வாரி இருந்தால் இன்றைக்கு இந்த சேதம் வந்திருக்காது. இதைவிட மிக ஆணித்தரமாக ஆதாரத்தோடு நான் சொல்லுவது, கடலூர் மாவட்டம் தான் தமிழ்நாட்டிலேயே மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டம். அந்த மாவட்டத்தில் 8 நாட்களுக்கு முன்னால், சரியாக 8 நாட்களுக்கு முன்னால், புயல் வருவதற்கு 8 நாட்களுக்கு முன்னால் வீராணம் நீர்ப்பாசன ஏரி சங்கத்தினுடைய செயலாளர் அவருடைய லெட்டர் பேட்ல எழுதி மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் கொடுக்கிறார். மழை வரும் என்று வானிலை மையம் அறிவித்திருக்கிறது, வீராணம் ஏரி நிரம்பி இருக்கிறது, நிரம்புகின்ற தருவாயில் இருக்கிறது, உடனடியாக அதை திறந்து விடுங்கள் என்று கொடுக்கிறார். ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் முதலமைச்சரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. முதலமைச்சர் கொடநாட்டில் இருக்கிறார், அதனால் திறந்துவிடப்படவில்லை. ஏரி நிரம்பி அதற்கு காரணம் உடைக்கிற அளவுக்கு இன்றைக்கு ஆகியிருக்கிறது. முதலமைச்சர் எப்பொழுது கொடநாட்டிலிருந்து சென்னைக்கு வருகிறார்?
தீபாவளிக்காக சென்னைக்கு வருகிறார். தீபாவளிக்காக சென்னைக்கு வந்தவர் அடுத்த நாளை கோட்டைக்கு போகவில்லை, அதற்கு அடுத்த நாள் போகிறார். 9ஆம் தேதி கோட்டைக்கு வந்த முதலமைச்சர் 30 நிமிடங்கள் ஆலோசனை நடத்துகிறார். அதற்கு பிறகு இன்றைக்குத்தான் முதலமைச்சர் வெளியே வந்திருக்கிறார் வீட்டை விட்டு. அதற்கு முன்னால் எதிர்க்கட்சித் தலைவராக கூட இல்லாத திமுகவின் பொருளாளர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை எதிர்க்கட்சி தலைவர்கள் களத்தில் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நீங்க கேட்பது இன்றைக்கு வந்திருக்கிற இந்த திட்டங்களுக்கு இன்றைக்காவது முதலமைச்சர் வந்தாரே, அவருக்கு நன்றி. இன்னும் இந்த மாநிலத்தை பார்க்க வேண்டும். சொந்த தொகுதியை மட்டும் இன்றைக்கு பார்த்திருக்கிற முதலமைச்சர் மாநிலம் முழுக்க மூழ்கி போயிருக்கிற தமிழ்நாடை, வெள்ளக்காடாக இருக்கிற தமிழ்நாடை கொஞ்சம் பார்க்கணும் கேட்கிறோம். நான் திரு மாஃபா பாண்டியராஜன் கேட்க விரும்புறேன். முதல் பாதி ஆக்கப்பூர்வமான புள்ளி விவரங்களோடு கூடிய கருத்தாக, இரண்டாவது பாதியில் அரசியல் கொண்டு வந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அரசியல் கட்சியா இருக்கும்போது மாற்றி எதிர்பார்க்கறதுக்கு இல்ல. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். இந்த மழை பெய்ய போகிறது, வீராணத்தை தூர்வாருங்கள் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்ட போது ஒரு அலர்ட் மெசேஜ் நம்ம வழக்கமாவே செய்யக்கூடிய விஷயங்கள், ஆனாலும் கூட ஒரு எச்சரிக்கை மணி ஒலிக்கப்படும் போது கூட கவனம் இல்லாமல் இருந்தோமானால் இந்த பிரச்சனை என்ன? செம்பரம்பாக்கம் ஏரி பற்றி சொல்லிடுறாரு. இதே ஏரி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி, நம்ம இன்னைக்கு எது வெள்ளக்காடா இருக்கோ அந்த அத்தனை ஏரிகளும் 15 நாளைக்கு முன்னாடி வெறும் கட்டாந்தரையாக இருந்தது. அப்ப நம்ம இதை எப்படி எதிர்கொண்டிருக்கணும்? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை போதுமானதாக இருந்தா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மக்களை வெளியேற்ற சொல்வது மட்டும் இல்லையே, இந்த நீர் கெப்பாசிட்டி தங்குறதுக்கான இடத்தை முழுமையாக ஏற்படுத்துமா கேள்வி எழுதல. இல்ல, கண்டிப்பா அதை பொறுத்த வரைக்குங்க தமிழகத்துல ஏரிகள் தூர்வாரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தவறுங்க. இப்ப இவங்க சொன்ன அந்த 6 ஏரிகள், இப்ப சென்னைக்கு உயிர் நாடியா இருக்கக்கூடிய அந்த 6 ஏரிகளிலும் தூர்வாரப்பட்டன. இப்ப கடலூரை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, அவங்க 2 விஷயங்கள் சொன்னாங்க. ஒன்னு ஏரிகள் ஆக்கிரமிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாங்க. ஏரிகள் ஆக்கிரமிக்கப்பட்டது துவங்கியது 1970களில். இன்னைக்கு கடலூர்ல இருக்கிற ஏரிகள் இத்தனை ஏரிகள்ல இன்னைக்கு பிளாட் போட்டு வித்துட்டு இது பண்ணி இருக்கிறாங்கன்றதோ, வள்ளுவர் கோட்டம் கட்டப்பட்டதே அங்க இருக்கிற ஒரு ஏரியில அதை ஒரு பெருமையுடன் சொன்னவர் கருணாநிதி அவர்கள். ஓகே, அன்னைக்கு இன்னைக்கு கூட அந்த ஏரியால பாத்தீங்கன்னா டேங்க் பண்ட் ரோடுன்னு தான் பேர் இருக்கும். அதுல வள்ளுவர் கோட்டத்தையே கட்ட முயற்சி பண்ணாங்க. அந்த டைத்துல கட்டி முடிச்சாங்க அந்த இடத்துல. இந்த மாதிரி ஏரிகள் விலை பேசப்பட்டு கட்சிக்காரங்களுக்கு ஒரு பெர்குசைடா கொடுக்கப்பட்ட காலம் 1970கள். அந்த 70களில் ஆரம்பிச்ச அந்த நோய் மிக மிக பெரிய அளவில் பரவி இன்னைக்கு 10,000 ஏரிகளை காணும். 40,000 ஏரி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அதுல 10,000 ஏரி இன்னைக்கு அடையாளம் இல்லாமல் கிடைக்கிறது. 70களில் இந்த ஏரியில் ஆக்கிரமிக்கப்பட்டதுக்கான காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் சொன்ன வார்த்தைப்படியே இன்று அந்த நோய் பல்கி பெருகிருக்கிறது என்று சொன்னாங்க. 50 ஆண்டுகள்ல 25 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சி நடந்திருக்கிறது. அப்ப அதிமுகவுக்கு இந்த பல்கி பெருகி இருக்கக்கூடிய நோயில பங்கு கொடுக்கணும்ல? இல்ல, நான் என்ன பொறுத்த வரைக்கும் இதுல திமுக அதிமுக நான் பார்க்க விரும்பல. யார் ஆரம்பிச்சது இந்த பிரச்சனையை அதை முதல்ல நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண 4 வருடங்களில் அவங்க புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசாங்கம் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் அத்தாரிட்டி எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களோ, முதல்ல 2003ல பேரிடர் மேலாண்மை அப்படின்றதுக்கு ஒரு கொள்கை வகுத்தது அம்மா அவர்களின் அரசு. 2003ல இந்தியாவிலே எந்த அரசாங்கமும் போடாத நேரத்தில் பேரிடர் மேலாண்மைக்கு கொள்கை வகுத்தது அம்மாவுடைய அரசு. அதே மாதிரி இந்த கடந்த 4.5 வருடங்களில் இந்த டிசாஸ்டர் மிட்டிகேஷன் அத்தாரிட்டிக்கு சராசரியா 300 கோடி செலவு செய்தது இந்த அரசாங்கம். வேற எந்த அரசாங்கமும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ண கிடையாது. மத்திய அரசாங்கமே சொல்லியிருக்கு. இந்த என்ன பண்ணாங்க இதை வச்சுன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் ஆரம்பிக்கிறப்ப சொன்னாங்க இது ரெஸ்கியூ ரிலீஃப் ரிஹாபிலிட்டேஷன் ரிகன்ஸ்ட்ரக்ஷன் மூலம் சொல்லுவாங்க. வந்த பிறகு என்ன செய்யறோம் அப்படின்றத இல்லாம வருமுன் காப்பதற்கு எல்லா விதமான சார்ட் போட்டு என்ன ப்ரொசீஜர், ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் போட்ட ஒரே அரசாங்கம் புரட்சித் தலைவர் அம்மாவின் அரசாங்கம். கடந்த நீங்க ஒவ்வொரு ஆண்டும் 300 கோடி ரூபாய் இந்த பேரிடர் மீட்பு பணிகளுக்காக, தயாரிப்புகளுக்காக செலவிட தயாரிப்புகளுக்காக அந்த 300 கோடி ரூபாய் நான் வெள்ளந்தியா கேட்கிறேன். எனக்கு புள்ளிவிவரங்கள் தரவு என் கையில கிடையாது. ஆண்டுதோறும் 300 கோடி ரூபாய் முன் தயாரிப்புகளுக்காக மட்டுமே செலவழிக்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு மீட்பு பணிக்கு 500 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கும். 6 விதமான இங்க பாருங்க, இது இங்க பாருங்க, வரலாறு காணாத பேரிடர். 48 சென்டிமீட்டர் 2 நாள்ல பெஞ்சது இந்தியாவில் எங்கேயும் கேள்விப்படாத ஒரு விஷயம். நம்ம அதை குறைச்சு மதிப்பிடக்கூடாது. பாம்பேல எப்படி இதே 48 சென்டிமீட்டர் இல்ல அப்படிலாம் கிடையாது. இல்ல மெட்ராஸ்ல இன்னைக்கு இங்க பாருங்க, மெட்ராஸ்ல இந்த அளவுக்கு மழை கிடையாது. சுனாமினாலும் சரி,
தானே புயல்னாலும் சரி, இன்னைக்கு பெய்த மழை பெருமழைனாலும் சரி, இது எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணது புரட்சித்தலைவி அம்மா அவர்களுடைய அரசாங்கம். அவர் வந்து குறிப்பிட்டு காட்டி கேட்டது போல சென்னைக்கு நீராதாரம் வழங்கக்கூடிய ஒரு 6 பிரதான ஏரிகள்ல வந்து வறண்டு கிடந்த ஒரு 15-20 நாளுக்கு முன்னாடி உள்ள கதை. நம்ம வந்து 6 மாசம் முன்னாடி அன்னைக்கு வந்து நம்ம பார்த்தது மேட்டூர் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த உள்ள நந்தி சிலை எல்லாம் தெரியக்கூடிய காலம் எல்லாம் பார்த்தோம், வெறும் தர தெரிஞ்ச காலம் பார்த்தோம். அங்கெல்லாம் அவருடைய கெப்பாசிட்டி வந்து முழுமையா பயன்படுத்த அளவுல இருந்துச்சு. இப்ப இந்த 6 ஏரிகளை பொறுத்த வரைக்கும் அந்த கெப்பாசிட்டி பிரச்சனை கிடையாது. பல ஏரிகள்ல அந்த பிரச்சனை இருக்கலாம். ஆனா இந்த 6 ஏரிகளை பொறுத்த வரைக்கும் முழு கொள்ளளவு நிறைஞ்சுதான் இன்னைக்கு வந்து வெளியே வந்துட்டு இருக்கு. அதனால அதுல வந்து இவ்வளவு கெப்பாசிட்டி இருந்தது, அதுல பாதுகாப்பு பிடிக்குது, ஏன்னா கீழே தூர்வாரல, அந்த மாதிரி பிரச்சனை. உங்களுக்கு தெரியும் மேல வந்து 18 அடி அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது 18 அடி நிரம்பிருச்சு அப்படிங்கிறது. ஆனா கீழே மொத்தம் 18 அடி இருந்து கீழே தூர்ந்துட்டே வரும்போது இங்க மேல இருந்தா 18 நம்பர் அப்படியே இருக்கும். சோ தரை எவ்வளவு இருக்கும் அதுல இருந்து 18 வரதில்லை. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். புரியுது. என்ன பொறுத்த வரைக்கும் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் பேரிடர் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் தெளிவா வந்து அவங்க ப்ரோக்ராம் ப்ரிப்பேர்னஸ் எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு ககன்தீப் சிங் பேடியை உடனே அந்த இடத்துக்கு அனுப்ப முடிஞ்சது. அந்த இடத்துல உடனே அந்த என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சு இன்னும் பெரிய அளவுல வந்து அந்த தாக்கம் இல்லாம அதை மிட்டிகேட் பண்ண முடிஞ்சது வந்து இந்த அரசாங்கத்துடைய சாதனை. முதலமைச்சர் சொன்னாங்கன்னா ஒரு கூட்டம், ஒரு ஆய்வு கூட்டம், கலெக்டர் மாநாடு, எஸ்பிக்கள் மாநாடு கூட இந்த 2 வருஷமா நடத்தப்படல. இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல ஒரு மாநாடு, ஒரு கூட்டம், ஆய்வு கூட்டமா நடத்துறாங்களா? ஏன் முதலமைச்சர் வந்துதான் நடத்தணுமா? முதலமைச்சர் ஊர்ல இல்ல. என்ன கேட்கிறேன், முதலமைச்சர் சரிங்க, முதலமைச்சர் கோடநாட்டுல இருந்தாங்கல்ல, முதலமைச்சர் கோடநாட்டுல 4.5 வருஷம் அங்கே இருந்தாங்கல்ல சார். அதுக்கு முன்னாடி வெள்ளத்தை நாளைக்கு முன்னாடி இவங்க வந்திருந்தா இந்த பாதிப்பு பாதிக்கும். இன்னைக்கு சொல்றாங்கல்ல ஒரு அரசியல் ரீதியான கேள்வி கேட்கிறேன். ஒரு அரசியல் ரீதியான கேள்விதான். நான் வந்து ஒரு மெரிட்டோட கேட்கிறேன் நான் சொல்ல மாட்டேன். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கொடநாட்டுல இருந்தாங்க சொல்லி சொல்றீங்கல்ல, அப்படியே மாத்தி ஒரு அரசியல் வாழ்க்கை ரெட்டாரிக்கா சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துல கருணாநிதி எங்க போனான்னு கேட்டோம். நான் என்ன கேட்கிறேன், இன்றைக்கு முதலமைச்சர் வெளியே வருவதற்கு முன்னாலே கடலூருக்கு போனவர் திமுக எப்படி மாதிரியான ஒரு கேள்வி கேட்கிறேன். பொறுப்பில் இருக்கிற முதலமைச்சர் கேம்ப் ஆபீஸ்ல இல்ல. இதுக்கு முன்னாடி நான் பதில் சொல்லுங்க. 30 நாட்களில் பெய்ய வேண்டிய மழை 3 நாட்களில் பெய்து விட்டது என்று மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னாங்கல்ல. 30 நாட்கள் கோட்டைக்கு வராத முதலமைச்சர் 3 நாட்கள் வந்ததுதான் இந்த சேதத்திற்கு காரணம் நாங்க சொல்றோம். நீங்க ஒரு வழக்கறிஞர், உயர் நீதிமன்ற நீதிபதிகள், மாவட்ட கலெக்டர்கள், எஸ்பிக்கள், அமைச்சர் பெருமக்கள் அவர்களுடைய வீடாக சொல்லப்படுவதில்லை. ஒரு நிமிஷம் எங்க இருந்தாலும் பணி பண்றாங்க. அவ்வளவுதான் மேட்டர். தலைமைச் செயலர் எங்க இருந்தார்? கோடநாட்டில் இருந்தார். நீங்க பாக்கல அப்பொழுது ஆரம்பிக்கும் போது எவ்வளவு பெருமை இப்படி மாறி மாறி இடம் மாறி தங்குறது வேலையா?
நான் என்ன கேட்கிறேன்? தேவையில்லாம அரசியல் கொண்டு போறீங்க. ஒரு செகண்ட், முதலமைச்சரா இருக்கும்போது சினிமா படம் வசதி ஒரே ஒரு புள்ளி தினந்தோறும் கோட்டைக்கு வரவில்லை என்றால்தான் முதலமைச்சர் இது வந்து உங்களுடைய கட்சிக்காரங்கள்ட்ட எந்த பெருமை உங்களுக்கு ஏற்படுத்தாது. முதல்ல எப்படி வந்து உங்களுடைய திராவிட முன்னேற்ற தலைவர் வந்து இது மாதிரி நாங்க அரசியலாக்க விரும்பல, நாங்கள் வந்து சேர்ந்து சொல்றோம் சொன்னாரு, அதை பாராட்டினோம். அவரு வந்து அவ்வளவு ஒரு பெரிய முடிச்சிருக்கா, நீங்க அதை மாத்திருவீங்களோ பயமா இருக்கு. இங்க வந்து நீங்க வந்து முதல்ல ஒரு அருமையான பாயிண்ட் சொன்னீங்க, 6 ஏரி தூவாரப்பட்டதா, பேரிடர் மீட்பு குழு நிவாரணம் நடத்தப்பட்டதா, அருமையான அதை முன்வைக்காம கொடநாடு போனாங்களா, எங்க போனாங்களா, அது நமக்கு மேட்டரா? அது போனா இருக்கக்கூடிய உரிமை விடுங்க. அடிப்படை கேட்க முடியாது. எப்படி நான் சொல்றேன், நான் கேட்கிறேன், ஒரு முதலமைச்சரா இருந்து கொண்டு ஒரு படத்துக்கு வந்து வசதி கொண்டு கோட்டைக்கு வந்தார். 90 வயது பெரியவர் சக்கர நாட்காலில் கோட்டைக்கு வருகின்ற பொழுது நீங்க எவ்வளவு சார் இப்படி பேசுறீங்க? தேவையெல்லாம் மறைச்சு போவாங்க. இல்ல 2 பக்கம் பேசுற நிறைய இருக்கு. இப்ப வந்து இல்ல இருங்க, நம்ம வந்து விவாதத்து ஒரு சீரியல் இருக்கு. இல்ல இது வந்து மாறி மாறி தேசம் இந்த முயற்சி பண்ணாதீங்க. இந்த முயற்சியை நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். இல்ல நான் முதல்ல சொல்றேன், நான் திரு பாடம் நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நம்ம முதல் பகுதியில் நம்ம வந்து பார்த்தோம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எப்படி போதுமானது அப்படிங்கறத நம்ம 4 பேரும் பார்த்தோம். ஏன்னா அடுத்த கட்டமா என்னுடைய கேள்வி என்ன, மக்களுடைய பங்களிப்பு என்னவா இருக்கு இந்த பிரச்சனையிலும் சரி, இந்த பிரச்சனை எதிர்கொண்ட விதத்திலும் சரி. நம்ம வந்து பெரிய புகார் சொல்லப்படுது. பாட்டாளி மக்கள் நிறுவனர் டாக்டர் ராமா சொல்றாங்க 40% கடலூர்ல இந்த மாதிரி ஓடைப்புறம் நீர்நிலை படிப்புல வந்து முழுக்க முழுக்க ஆக்கிரமிப்புகள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அதை மட்டும் இல்ல, நம்ம வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையே வந்து ஒரு ஆக்கிரமிப்பு சொல்லி சொல்றாங்க. பேருந்து நிலையங்கள் இருக்கு, அவங்க சொன்ன மாதிரி இதுல இருந்து வல்லூர் கூட நிறைய இந்த ஆக்கிரமிப்புகள் வந்து அரசாங்கம் செய்யறது, மக்கள் செய்யறது ஆயிரக்கணக்கான இருக்கு. இந்த ஆக்கிரமிப்புகள் எவ்வளவு அரசியல் பின்னணியில் இருக்கிறது யாரும் மறுக்க முடியாது. நம்ம சைதாப்பேட்டை பாலம் நம்ம பார்ப்போம், அந்த கூவம் போனதுல அங்க வந்து எல்லா கட்சியுடைய கொடி இருக்கும், திமுக தேமுதிக பாமக எல்லா கட்சியோட கொடி இருக்கும். எல்லா கட்சியுடைய ஆதரவும் அவர்களுக்கு பின்னால் இருக்கிறாங்க ஒரு கேள்வி. இந்த மக்கள் மழைக்கு பின்னால் அழுகிறார்கள், மழைக்கு முன்னால் அவர்கள் நியாயமா சொல்றாங்க கேள்வி. அதற்கு முன்னால ஒரே ஒரு விஷயம் முதல்ல நான் சொன்னதோட நீட்சியா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பேரிடர் மேலாண்மை பத்தி விவாதங்கள் சூடா நடந்தது. இந்த பேரிடர் மேலாண்மை என்பது சுனாமிக்கு அப்புறம் தான் அந்த ஒரு துறையே உருவாக்கப்பட்டது. அதனால அப்போது அதிமுக அரசு இருந்ததுனால அவங்க உருவாக்கினாங்க. இப்ப கடந்த 4 ஆண்டுகள்ல வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து 300 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த நிதி வந்து ஒதுக்கியது வேறு, பயன்படுத்தப்பட்டதான்றது வேற. அப்படி இருந்ததுன்னா அதற்கு ஒரு வெள்ளை அறிக்கை தேவை. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக செலவு பண்ணிருக்காங்கன்னா என்னென்ன விஷயங்கள்ல செலவு பண்ணிருக்காங்க ஒரு வெள்ளை அறிக்கை அரசு வெளியிட்டார்கள் என்றால் எதிர்க்கட்சிகளுடைய வாயையும் மூட முடியும். எங்களை போன்ற ஆர்வலருக்கும் மக்களுக்கும் தெரிவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்தில் நிவாரணம் செய்யும் பொழுது குறை சொல்லக்கூடாதுன்றதாலதான் சொல்றேன். ஆனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நடந்ததா, ஒருங்கிணைப்பு கூட்டங்கள்லாம் நடந்ததா என்பது கேள்விக்குறை. இந்த தமிழக அரசை பொறுத்தவரையில் ஒரு சென்ட்ரலைஸ்டு வே ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், எல்லாமே முதல்வர் வந்து அனுமதி வாங்கி தான் செய்யணுன்ற மாதிரி இருக்கு. டீசென்ட்ரலைசேஷன் இல்ல. அதனால சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட முதல்வர் கோப்புக்கு போகணும், முதல்வருடைய அட்டென்ஷனுக்கு போகணுன்றதாலதான் இந்த மாதிரியான தாமதங்கள்லாம் தமிழக அரசை பொறுத்தவரையில் நடக்கிறது. மாத்தி விட யோசிக்கலாம், தெரிஞ்சுக்கிறேன். அதாவது முதல்வர் வந்து பங்களிச்சு செய்யும் போது ஹைலைட் பண்ணப்படுது, அவர் இல்லாம செய்யப்பட அந்த நியூஸ்கள் எல்லாம் வெளியே வரதுல வெளியே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். நம்ம இப்ப ககன்தீப் சிங் பேடியோ இல்லாட்டி கடலூர் இருக்கக்கூடிய கலெக்டரோ திருவள்ளூர் கலெக்டரோ இவர்கள் வந்து தொடர்ந்து தங்களுடைய ஒட்டுமொத்த புள்ளி விவரங்களை கையில் வரல வச்சிருக்க நம்ம பாக்குறோம். அவங்க வந்து போராட போறோம் சொல்றாங்க, என்ன நடக்குது, எப்படி பண்ண போறோம், என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க. அவங்க அவ்வளவு ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லாம சொல்ல முடியும். தமிழகத்தை பொறுத்தவரை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் தமிழகத்துடைய நிர்வாகம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வெளிப்படைத்தன்மை அதிகம் கிடையாது. அவங்க செயல்படுறாங்களா இல்லையான்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம எந்த ஒரு அமைச்சரும் வந்து ஒரு பேட்டி கொடுப்பதில்லை, எந்த ஒரு அதிகாரியும் வந்து ஊடகத்துக்கு பேட்டி கொடுப்பதில்லை, எந்த ஒரு ஊடகமும் வந்து ஒரு அமைச்சர்கிட்டயோ அதிகாரிகள்கிட்டயோ வாங்கி ஒரு புள்ளி விவரங்களை வெளியிட முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. எல்லாமே மேலிருந்து வந்தாதான் உண்டுன்ற மாதிரி ஒரு சூழல் இருப்பதனால ஒரு அமைச்சரோட நான் இன்டர்வியூ எடுக்க முடியல. அது வேற விஷயம். ஆனா அமைச்சர் பெருமக்கள் வந்து தினந்தோறும் பொதுக்கூட்டங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. அவர்கள் இப்ப நம்ம வந்து இதை பார்த்தோம், நம்ம டெங்கு காய்ச்சல் மாதிரியான விஷயம் போலாம். விஜயபாஸ்கர் பலமுறை பேசினாரு, ராதாகிருஷ்ணன் பலமுறை பேசினாரு, சபீதா பலமுறை பேசுறாங்க, பல பேர் பேசுறாங்க. இல்ல நிகழ்ச்சியில பேசுவது வேற, திட்டங்களை செயல்படுத்துவது இல்லைன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதில் அந்த கோஆர்டினேஷன் மீட்டிங் போடுவது எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகள், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட்,
மருத்துவத்துறை எல்லோரும் உட்கார்ந்து என்னென்ன செயல்படணும், மான்சூன் வர்றபோது என்னெல்லாம் செய்யணும். டெங்கு காய்ச்சலுக்கே பாத்தீங்கன்னா பல்வேறு புள்ளி விவர குளறுபடிகள் இருந்தது. டெங்கு இருக்கா இல்லையா, மாநகராட்சி கொடுத்த புள்ளி விவரங்கள்லாம் தவறு என்ற ஊடகங்கள் வந்தது. இந்த மாதிரி பல குறைபாடுகள் இருக்கு. அதை சீர் செய்து கொள்ளலாம். ஆனா இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இந்த அரசுடைய ஒரு குறை, அந்த குறை அது வந்து தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனை உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்வது என்றால் 40-50 ஆண்டுகளாக செய்த பாவங்களுடைய பலனை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்த ஆட்சியில வந்தவங்க அரசியல்வாதிகள், அதிகாரிகள், அந்த ஆட்சிக்கு வர்ற அரசு, மக்கள், ரியல் எஸ்டேட் தாதாக்கள், பொறியியல் கல்லூரிகள் ஆரம்பிச்சவங்க, மருத்துவ கல்லூரிகள் ஆரம்பிச்சவங்க, பஸ் ஸ்டாண்டு கட்டினவங்க எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு அவல நிலையை வந்து தமிழகத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. இன்றைக்கு இயற்கை எல்லாம் தொடர்ந்து சூறையாடப்பட்டிருக்கிறது பாக்குறோம். எல்லா இடத்துலயும் மணல் கொள்ளை அடிக்கிற போது என்ன ஆகுதுன்னா, ஆற்று வெள்ளத்துல வர்றது அடித்து கொண்டு கடலுக்கு போகிறது. அது வந்து மணல் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ரிசர்வ் பண்ணி வச்சுக்கும் தண்ணியை. அதற்கு கூட வாய்ப்பு இல்லாம போச்சு. தடுப்பணைகள் கட்டணும் சொல்லிட்டு தடுப்பணைகள் கட்டாம போச்சு. நம்ம வந்து எல்லா தண்ணீரும் வந்து கடலுக்கு போய் வீணாகுதுன்ற கவலைப்படுறது இல்ல. ஒரு மழைன்ற போது அந்த நீர் வந்து கடலுக்கு போய் சேர்வது இயற்கையான விஷயம். ஆனாலும் இந்த மாதிரியான பேரிடர்கள் மேலாண்மை என்று வர்ற போது பேரிடர்கள் ஏற்படாம தடுப்பதற்கு ஆக்கிரமிப்புகள் இல்லாம செய்திருக்கணும். நீங்க சொல்ற மாதிரி தொடர்ந்து அரசு வந்து என்ன செய்தாங்கன்னா, பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுன்னா ஒரு ஏரியில தான் கொண்டு வந்தாங்க. பொறியியல் கல்லூரிகள் கட்டுறவங்க எல்லாம் அந்த இடத்துல தான் வந்து கட்டினாங்க. அம்பத்தூர் ஏரியில இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய ராமாபுரம் ஏரி வரையும் பார்க்கலாம். நீங்க சொல்றீங்க வேளாச்சேரின்னு சொல்லி, வேளாச்சேரி ஒரு ஏரி, அந்த இடத்துல ஒரு நகரமே உருவாயிருக்க கூடாது. திட்டமிட்டு அந்த ஒரு ஏரி வந்து வேளச்சேரி ஏரி என்பது ஒரு நகரமாக உருவாக்கப்பட்டது. இப்படி தொடர்ந்து ஒரு அழிவை, பொது சொத்துக்களை எல்லாம் அழித்துக் கொண்டு இயற்கையெல்லாம் அழிக்கும் ஒரு அவலம் வந்து தொடர்ந்து 40-50 ஆண்டுகளாக தமிழகத்தில் இருக்குது. அதுல அரசு மக்களும் பங்குதாரர்கள். மக்கள் என்ன செய்வாங்கன்னா, எத்தனை பித்தம் தெளின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு ரியல் எஸ்டேட் தமிழகத்துல வந்து வளர்ச்சின்ற அந்த விலைக்கு போயிருக்கிறது. அதனால மக்களுக்கு வந்து ஒரு இடம் வாங்கணும்னா முடியாத ஒரு சூழல் இருக்கிற போது அவங்களுக்கு வந்து ஒழுங்கா பட்டா கொடுத்து ஒரு திட்டமிடாத ஒரு நகர்ப்புறம் ஆனதுனால ஏரிகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாத ஏரிகளுக்கு வர்ற வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. முன்னாடி நான் பாண்டியராஜன் கேட்கிறேன், ஒன்று 2 விதமான ஆக்கிரமிப்பு பார்க்கிறேன். ஒன்று அரசும் பெருநிறுவனங்களும் செய்யக்கூடிய ஆக்கிரமிப்புகள், தனிமனிதர்கள் செய்யக்கூடிய ஆக்கிரமிப்பு. தனிமனிதர்கள் செய்யக்கூடிய ஆக்கிரமிப்பு நான் திரு கேட்கிறேன். உங்களுடைய கேள்வி என்ன? அவர் சொன்ன போல அரசு நிறுவனங்கள் பல இடங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன போல மதுரை உயர்நீதிமன்ற கிளை அங்கே அமைக்கப்பட்டிருக்கு, பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு, பல இடங்கள் அந்த மாதிரி தொடர்ந்துகிட்டே இருக்குது. கல்லூரிகள் எனக்கு தெரிஞ்சு சென்னையில மத்திய அண்ணா சாலையில பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் ஆக்கிரமிச்சு எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க, இடிக்கப்பட்டது, ஒரு முன்பகுதி இடிக்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் அந்த இடம் அப்படியே தான் இருக்குது. ஒரு கல்லூரி வந்து அதோட ஒரு ஓடையை மறைச்சு ஒரு பாலமே கட்டி கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 நாடுகளுக்கு முன்னாடி வந்து அதோட பாதையெல்லாம் இடிக்கப்பட்டது. சோ ஆக்கிரமிப்பு என்பது தனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க பத்தி மட்டுமே நடக்கக்கூடிய விஷயமா இருக்குதா? ஒட்டுமொத்தமா ஆக்கிரமிப்புன அது இரக்கமற்ற முறையில் அகற்றப்பட வேண்டிய ஆக்கிரமிப்பா பார்க்கப்பட்டிருக்கா அரசாங்கங்கள் பெருநிறுவனங்கள் வரைக்கும்? கடந்த 4 வருடங்களில் எனக்கு தெரிஞ்சு இந்த டிசாஸ்டர் மிட்டிகேஷன் அத்தாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் ஒன்னு அவங்க சொன்ன ஒரு கருத்து, 357 கோடி செலவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பேரிடர் மேலாண்மைக்காக சென்ற வருடத்தில் 2014-15 அது வந்து பட்ஜெட்லயே வந்து கொடுத்திருக்காங்க. என்ன ப்ராஜெக்டுக்காக செலவு பண்ணிருக்கோம், அது MS சுவாமிநாதன் அறக்கட்டளையோட இணைந்து செயல்பட்ட ஒவ்வொரு 100 கிலோமீட்டருக்கும் நம்ம கோஸ்ட் ஏரியால ஒரு MS சுவாமிநாதன் சென்டர் வச்சு இன்னைக்கு வந்து சைக்ளோன் பிரெடிக்ஷன் அழகா பண்ண முடியுது. சுனாமி பிரிவென்ஷனுக்காக, சுனாமி தடுப்புக்காக அதை வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து வெளிப்படையா சொல்லப்பட்ட விஷயங்கள். 6 விதமான பேரிடர்கள், அந்த சுனாமியில இருந்து, சைக்ளோன்ல இருந்து, வெள்ளத்துல இருந்து, லேண்ட்ஸ்லைட் நம்ம நீலகிரியில வந்து நிலச்சரிவு ஏற்படுவதில் இருந்து, எர்த்குவேக்ல இருந்து அர்பன் பிளடிங் வரைக்கும். அர்பன் பிளடிங் நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயம். இந்த 6 விஷயங்களுக்கும் தெளிவா வந்து ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் போட்டு ஒவ்வொருதும் வந்தா என்ன செய்யணும் அதுக்கு ட்ரில் போட்டு, அந்த ட்ரில் வந்தது பத்திரிகைகள்ல வந்திருக்கு, எந்த மாதிரி ட்ரில் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அது எல்லாம் இருந்ததுனாலதான் இந்த அளவுக்கு அழிவை கட்டுப்படுத்த முடிஞ்சது நான் சொல்றேன். கட்டுப்படுத்திட்டமா நீங்க சொல்ல முடியும்? அதிகாரப்பூர்வமான தகவல் வந்திருக்கு. இது இல்லாம இருந்ததுன்னா இன்னும் எத்தனை பேர் இறந்திருப்பாங்களோ? என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பண்ணதுனாலதான் உங்களுக்கு இந்த அளவோட மட்டுப்படுத்த முடிஞ்சது. உங்களுக்கு தெரியும், எப்போ ஆந்திரால வந்து புயல் அடிச்சதுன்னா என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படுது. நம்ம வெளிநாட்டுல வந்து வேலை பார்த்த ஒரு பெண் அங்கு உள்ள உரிமையாளரால கையை வெட்டப்பட்டதுக்காக 10 லட்சம் ரூபாய் உடனடியாக நிவாரணம் கொடுத்த தமிழக அரசு. அப்ப ஒரு ஆளுடைய செயல்படக்கூடிய தன்மை எவ்வளவு முக்கியம்னு இந்த அரசு கவனிக்குது. 45 உயிர்கள் பலி போயிருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து இந்த இவ்வளவு உயிரே போனது இப்பதான் இல்லாட்டி இன்னும் அதிகமா போயிருக்கும் சொல்லி 10 லட்சம் ரூபாய் கொடுக்கும்போது அக்கறை இந்த அளவுக்கு இருந்த தாக்கம், இந்த அளவுக்கு இருந்த இயற்கையின் சீற்றத்துல இந்த அளவுக்கு மட்டுப்படுத்த முடிந்தது அரசாங்கத்தின் செயல்பாடுகளான் என்னோட பொசிஷன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்ப நீங்க வந்து இன்னைக்கு தேதிக்கு நீங்க சென்னையில போய் பாருங்க, கடலூர்ல போய் பாருங்க,
இரவு பகல் பாராம கண்ணு தூங்காம அரசு ஊழியர்கள் ஒர்க் பண்ணிட்டு எல்லாருமே ஒப்புக்கொண்டது போல மீட்பு நிவாரண பணிகளை பற்றி யாரும் கேள்வி எழுப்பல. நம்ம வந்து அதற்கான முன்னாடி விஷயங்கள் நடந்திருக்காங்க தான் கேட்கிறோம். இப்ப 10 நாளைக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது. கிட்டத்தட்ட 80 விழுக்காடுக்கு மேல வடசென்னை 90 விழுக்காடு வட சென்னையில் இருக்கக்கூடிய கட்டடங்கள்ல 90 விழுக்காடு வரம்பு மீறியவை விதிமீறியவை அரசாங்கம் ஒப்புக்கொள்ளுது. 90 விழுக்காடு வரம்பு மீறிய ஒரு இடத்தை வச்சிருந்தோம் அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு நிர்வாகம் நம்ம சொல்ல போறோம்? இல்லங்க பாருங்க, பீரியாடிக்கலா வந்து பல அரசாங்கங்களும் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. காலகாலமா ஊழல் நடந்துட்டு வருது, இப்ப நடந்து சொல்ல முடியுமா? காலகாலமா பிரச்சனை அந்த இடத்துல வடசென்னையில வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. பல விஷயங்களை வந்து மீறி தான் கட்டியிருக்காங்க. கட்டடத்தை மீறி கட்டினாங்கன்னா உங்களுடைய கட்டுப்பாட்டுல நிர்வாகம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. இப்போ வந்து ஒரு திருநாவுக்கரசர் வந்து ஒரு பொறுப்புல இருக்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு நாள்ல வந்து பல விஷயங்களை வந்து சாங்ஷன் கொடுத்தாரு. ஒரே நாள்ல வந்து ஒரு விதிமுறை மீறிய கட்டடங்கள் இவ்வளவு இருக்கு, இது எல்லாத்தையும் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாங்க. இது மாதிரி பல அரசாங்கங்களும் செஞ்சிருக்காங்க. தமிழக அரசு இதே அதிமுக அரசு செஞ்சிருக்குது. வரம்பு மீறிய விதிமீறிய கட்டடங்களை வரையறைப்படுத்துவதற்கான முயற்சி பண்ணி 6 மாதத்துக்கு ஒரு அவசர சட்டத்தை நீட்டிச்சே போய் உயர்நீதிமன்றம் கண்டிச்சு இந்த அவசர சட்டம் செல்லாது 2 முறை சொன்ன பிறகும் கூட தொடர்ந்து திமுக அரசும் அதிமுக அரசும் வரையறை மீறிய கட்டடங்களை வரைமுறைப்படுத்ததான் முயற்சி பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. என்ன சொல்ல விரும்புறேன், கடந்த 4 வருடங்களில் எப்போ வந்து இந்த டிசாஸ்டர் சென்சிட்டிவிட்டி பேரிடர் வரும், அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, அந்த சென்சிட்டிவிட்டி வந்ததுக்கு அப்புறம் கடந்த 4 வருடங்களில் இந்த மாதிரி வயலேஷன்ஸ் மிக மிக குறைவுன்னு நான் நினைக்கிறேன். நீங்களே ஏற்க மாட்டீங்க நான் நினைக்கிறேன். அதிகாரிகளுக்கு இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுதா, அவர்கள் இந்த பொறுப்பு சுமத்தப்படுறாங்க. நம்ம அந்த மௌலிவாக்கம் கட்டண விபத்து நடந்த போது அவ்வளவு பெரிய ஒரு பேரழிவு நடந்திருக்கேன். ஒரே நாள் 60 பேர் செத்து பார்த்தோம். எந்த அதிகாரி அதற்கு வந்து பொறுப்புக்குள்ளாக்கப்பட்டார்? அந்த நிறுவனத்தோட கட்டினவர், அதற்கு வந்து வரைபடம் போட்டு கொடுத்தவர், இன்ஜினியர், அவ்வளவு பேர் கைது பண்ணப்பட்டாங்க. அத்தனை உள்ள வைக்கப்பட்டாங்க. அந்த கட்டட பக்கம் எட்டியே பார்க்காத இன்ஜினியர் ஆபீசர்ஸ் எல்லாம் கைது பண்ணப்பட்டாங்க. ஆனா சிஎம்டில யார் பொறுப்புக்குள்ளாக்கப்பட்டா, யார் இதுக்கான அதிகாரத்தை கொடுத்தா? பொறுத்த வரைக்கும் அந்த டிசைன் அவங்க என்ன சப்மிட் பண்ணியிருந்தாலும் சிஎம்டிஏக்கு அதன்படி அந்த கட்டணம் கட்டப்படவில்லை. அதுக்கு வந்து நீங்க யார் பார்க்கணும்? அதுதான் நான் கேக்குறேன். ஸ்டீல் போட்டு இல்ல சிஎம்டில பில்டிங்ல ஸ்டீல் போட்டு பேப்பர் நகர்த்துற மட்டும் தான் பணியா? இல்ல கண்டிப்பா இல்ல. அதான் நீங்க வந்து சொன்ன இது வந்து அவங்க ஏதோ பேட்டன்ட்டா வந்து தப்பா ஒண்ணு கொடுத்து அதை அப்ரூவ் பண்ணிருந்தாங்கன்னா அந்த சிஎம்டியோட அப்ரூவல் அத்தாரிட்டி நீங்க வந்து குவெஸ்டின் பண்ணிருக்கலாம். இல்ல சார், நான் சொல்றது விதி மீறல்கள் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அலுவலகத்தில் உட்கார்ந்து கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல கண்டிப்பா முடியாது. ஆனா என்னோட கருத்து வந்து இப்ப நீங்க சொல்ற இந்த ஏரிகளை ஆக்கிரமித்தல் இந்த பிரச்சனைக்கு அடிப்படையான பிரச்சனை எல்லாரும் இதுதான் நான் சொல்ல வரேன். பெரிய நிறுவனங்களே செஞ்சிருக்கிற 100 உதாரணம் எந்த தனிப்பட்ட பேர் சொல்ல விரும்பல. ஆனா 100 உதாரணம் காட்ட முடியும். ஏரிகளை, குளங்களை, கண்மாய்களை, நீரோடைகளை ஆக்கிரமித்து அது மேல அவர்களே சுயமாக பாலம் கட்டி 100 உதாரணங்கள் சொல்ல முடியும். பெரும்பாலான கல்லூரிகள், பெரும்பாலான நிறுவனங்கள், தொழிற்சாலைகள். இல்ல எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணு கடந்த 4 வருடங்களை மட்டும் தான் நான் பேச விரும்புறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 4 வருஷத்துல நீங்க சொல்ற மாதிரி உயர்நீதிமன்றம் இந்த விஷயத்துல இருந்து இந்த கூடங்குளம் தீ விபத்து நடந்த போது ஜஸ்டிஸ் நீதிபதி சம்பத் கமிட்டி வந்து கடைசியா ஒரு அறிக்கை கொடுக்கிற போது சொன்னாங்க, எப்படி இந்த தீ விபத்து நடந்ததுக்கு வந்து அரசியல்வாதிகள் மேலிருந்து கீழ் வர அதிகாரிகள் தொடர்ந்து வந்து இந்த முறைகேடுகளை வந்து கண்டும் காணாமல் போய் ஊழல் மயமானதுனால 89 உயிர்கள் 93 உயிர்கள் பலியானன்னு சொல்லியிருந்தாரு. அதனால விதிமீறல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு வரையும் வந்து பள்ளிக்கூடங்கள் எதுவுமே டிசாஸ்டர் இல்ல. கும்பகோணம் தீ விபத்து அது மாதிரி இன்றைக்கு வந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க. சென்னையில இருக்கிற பெரும்பாலான கட்டடங்கள் 90 விழுக்காடு கட்டடங்கள் வந்து விதிமீறல் தான் கட்டியிருக்காங்கன்னு. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த ரியல் எஸ்டேட் ஒரு பெரிய மாஃபியாக வளர்ந்திருக்கிறது. எல்லா இடத்தையும் பட்டா போடுறாங்க. எந்த நிலம் யாருக்கு சொந்தம்னே தெரியாது. அந்த அளவுக்கு கடந்த காலங்களில் தொடர்ந்து இந்த ரியல் எஸ்டேட்ல மாஃபியால இருக்கிறவங்க தான் அரசியல் இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு நெக்ஸஸ் இருக்குது. போல 1000 பேருக்கு 1000 நெக்ஸஸ் இருந்தாலும் இதை சரிபார்த்து செல்ல வேண்டியது ஒரு தனி மனிதனுடைய கடமை இல்லையா? நான் வாங்க போற கட்டடம், நான் கட்டக்கூடிய கட்டடம், அது அங்கீகாரம் பெற்றிருக்கதா, அரசுடைய அனுமதி பெற்றிருக்கதா, உரிய காகிதங்கள்லாம் ஒப்புதல் பெறப்பட்டிருக்கான்னு பார்க்க வேண்டாமா? எனக்கு வந்து ஒரு மலிவான இடத்துல வீடு கிடைக்குது, என்ன சார் சொன்னாங்க போட்டாங்க, இவ்வளவு பெரிய பில்டிங் வந்து நான் போய் வாங்கினேன்னு சொல்றாங்க. அப்ப என்ன கடைசியில் வந்து பாதிக்கப்படுறது இதே மக்கள் தானே. ஆற்றோடைகள்ல, நீரோடைகள்ல, இந்த மாதிரி விதிமீறி கட்டப்படக்கூடிய கட்டடங்கள்ல குடியிருக்கக்கூடியவங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது போல சைதாப்பேட்டையில இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும், அந்த இடத்துல பாதி ஓடையை அடைச்சிருந்து கூவத்தோட அதை பாதி யார் அடைச்சிருந்து அவ்வளவு குடியிருப்பு, கிட்டத்தட்ட 1000-2000 குடியிருப்பு இன்னைக்கு இருக்குது. எல்லா கட்சியோட கொடியும் பறக்குது. இந்த பக்கம் ஆறு ஓடுது. ஒரு சாயந்தர நேரத்தில், இரவு நேரத்தில் வந்து யாராவது வந்து கவர்மெண்ட்ல தூங்கி இருந்தாங்கன்னா வெள்ளம் அடிச்சு போகும்போது எத்தனை உயிர்களுக்கு சேதம் ஏற்படும்? அப்ப தனிமனிதனுக்கு பொறுப்பே இல்லையா?
இப்ப நீங்க முன்னால சொன்னீங்க அரசியல் இருக்காங்கன்ற கருத்து தவிர எல்லாருமே அரசியல் பின்னணி இருக்கிறவங்களாதான் இருக்காங்க. ஆனா அரசியல் இருக்கவங்க எல்லாம் மாஃபியான்னு முன்னால பேசும்போது கடைசியில சொன்ன 2 வார்த்தைகளை தான் நான் இப்ப குறிப்பிட விரும்புறேன். ஒரு மனிதனுக்கு தனக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், தனக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த ஆசையினுடைய விளைவுதான் இந்த மாதிரி பட்டா போட்டு கொடுக்கிற இடங்கள்ல சாதாரண என்ன நடக்குது? போகக்கூடிய உயிரும் அவருடைய உயிரா தான் இருக்குது. அதுதான் எந்த அரசியல்வாதியும் எந்த அதிகாரியும் இதுல உயிரிழப்பது இல்ல. கரெக்ட். சாமானிய மக்கள் இறக்குறாங்க. என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஊர்ல வந்து 2 வகைப்பட்ட, ஒன்னு பிரைவேட் லேண்ட் பட்டா லேண்ட்ஸ், இன்னொன்னு வந்து கவர்மெண்டோட புறம்போக்கு லேண்ட்ஸ். இந்த கவர்மெண்ட் புறம்போக்கு லேண்ட்ஸ்ல 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் அப்படி குடிசை போட்டு தங்குறவங்க எல்லாருக்குமே அந்த இடத்துக்கு வந்து அரசாங்கத்துல பட்டா போட்டு கொடுக்கறதுங்கிறது ஒரு வழக்கமாவே இருக்கு. அது அந்த இடத்துல கொடுக்கணுமா வேண்டாமா, பட்டா கொடுக்கணும் ப்ரொசீஜர் என்ன இருக்குங்கிறத ஃபாலோ பண்றதுல, ஆனா பட்டா போட்டு கொடுக்குறாங்க. பட்டா போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல வரக்கூடிய இழப்புகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கு. நீங்க சொன்ன அதே வார்த்தையை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். எனக்குன்னு ஒரு இடம் கிடைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு, நாளைக்கு அதை நான் பிரச்சனை வரும்போது நான் மட்டும் தான் அதை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதுதான் நடக்குது இன்னைக்கு எல்லா இடத்துலயும். எந்த இடத்துல ரெகுலரைஸ் பண்ணி சட்ட பிரகாரம் எல்லா விஷயம் நடக்கும் பட்சத்துல இந்த மாதிரி விஷயங்கள. இன்னொன்னு, இப்ப தனியார் விஷயம் கேட்டீங்க, ஒருத்தர் போய் இடம் வாங்குறாரு, பிளாட் வாங்குறாரு, பிரச்சனை இருக்கா பாக்குறாருங்கிறீங்க. இதுல எத்தனை மனிதர்களுக்கு, எத்தனை பர்ச்சேசர்ஸ்க்கு, இடத்தை வாங்குறவங்களுக்கு இந்த இடத்தை பற்றிய முழு விவரங்களுடைய ஞானமோ அறிவோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 90% என்னுடைய அறியாமை ஒரு குற்றம் செய்வதற்கான சலுகையாக மாறாது. எனக்கு தெரியாத தப்பிக்க முடியல. லீகலா ஒரு பிளாட் வாங்குறவங்களுக்கோ, ஒரு பில்டிங் கட்டுறவங்களுக்கோ, பிளாட் வாங்குறவங்களுக்கோ அதுல இருக்கிற பிரச்சனைகளை அவங்களால என்ன தெரிஞ்சுக்கவே முடியல. படித்து ஆற்று நீரோட சாமானியவனுக்கு தெரியும் சார், நம்மளோட அதிகமான தெரியும். அவங்க வந்து ஆப்பிரிக்கால இருந்து அண்டார்டிகால வந்தவங்க, அவன் வந்து அக்கம்பக்கத்து ஊர்ல இருந்து வந்தவன் தான். இந்த இடத்துல புறம்போக்காது காய்ச்சி கிடக்குது, தண்ணியே வராதுன்னு நினைச்சு அவன் குடிபெயர்றான். அது அங்கீகரிக்கிறாங்க. நாளைக்கு அதிகாரிகள் அரசியல் அதுக்கே பட்டா கேட்டு வர்றாங்க. விஷயம் கிடையாது. அந்த இடத்துல இருக்கும்போது நீங்க சொன்னீங்க, அதே மாதிரி ரிப்பீட் பண்றேன். அந்த இடத்துல தனக்குன்னு ஒரு இடம் கிடைச்சா ஆத்தோரத்தில் இருக்கும்போது அது சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. அந்த இடத்துல நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யார் இந்த இடத்துல ஏன் குடியிருக்கீங்க, இது யார் போட்டு கொடுத்ததுன்னு கேட்கிற கேள்வி வருது. இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீமருவ பக்கத்துல ஒரு ஏரிக்கரையில வந்து அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துல வழக்கு நடக்குது. உயர்நீதிமன்றம் நீர்பிடி போய் தர முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப வேற இடத்துல எனக்கு உத்தரவாதம் கொடுன்னு சொல்லிட்டு அரசு தரப்புல நிர்பந்தப்படுத்துறாங்க. மக்களுக்கு ஆக்கிரமிச்ச மக்களுக்கு இன்னொரு இடத்துல கொடுத்து சொன்னாங்கன்னா அப்ப இவங்க தானே தூண்டி வர மாதிரி தான். அந்த ஆக்கிரமிப்புங்க என்கரேஜ் பண்ண முடியாது. நாளைக்கு உங்களுடைய உயிருக்கு ஆபத்தா இருக்குன்னு சொல்ல வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை இல்லையா? அது ஒரு வாக்கு நினைச்ச எண்ணத்துக்கு 100% கரெக்ட். அரசாங்கத்துக்கு கடமை. இந்த இடத்துல கோஸ்டல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஜோன் அப்படி இருக்கு, சிஆர்செட் இருக்கு, 1, 2, 3 இருக்கு. ஆனா இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல குடிசை போடுறதோ கரையில இருந்து 30 அடி தள்ளி இருக்கணும். பீச்சிலே பாத்தீங்கன்னா தெரியும், ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்த பில்டிங் பிளான் கொடுக்க கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு. ஆனா அது மீறி கொடுக்கறாங்க, நடக்குது. இது கொடுக்க கூடாது அப்படிங்கறத என்னுடைய நிலைப்பாடு. கோயம்புத்தூர்ல ஒரு உதாரணம் சொன்னாங்க. வெள்ளூர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ராஜா வாய்க்கால் 400 ஏக்கர் வந்து பரப்பு கொண்ட ஒரு குளமுங்க. அதுல வந்து ஒரு 22 கிராமங்களுக்கான நீர்பிடிப்பு வந்து அந்த குளத்துல தான் போகுது. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 150 குடும்பங்கள் அங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு அது வந்து ராஜா வாய்க்கால வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இந்த பக்கம் 22 கிராமங்களுக்கு வந்து தண்ணியே போகாத மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. வாய்க்கால் ஒவ்வொரு முறை குளம் நிரம்பி அங்க வந்து வெள்ளம் அடிஞ்சு பிரச்சனை இருக்கு. இவங்க 150 குடும்பத்துக்கும் மாற்று வீடுகள் ஏற்பாடு செஞ்சும் இன்றைக்கு வரை அவர் போகலைன்னு புகார் சொல்றாங்க. பொதுமக்கள் வந்து இது மாதிரி பண்ணும்போது அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு தரக்கூடியது அதிமுக, திமுக, அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் கட்சிகள் எல்லாமே சேர்ந்து அவங்க ஆதரவு தந்து ஒரு தவறான பாதைக்கு வித்துக்கிட்டே போறாங்களா? அது யார் செஞ்சாலும் அது தவறு, அது நம்ம அனுமதிக்க முடியாது. ஒருவேளை வந்து அவர்கள் மாறவில்லைன்னு சொன்னா சட்டப்படியான எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அதை எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் பொறுப்பாகத்தான் நான் கருதுறேன். அந்த மாதிரி செய்ய முடிஞ்சிருக்கா? அப்படி நீங்க பாத்தீங்கன்னா 2007 தமிழ்நாடு ஏரிகள் பாதுகாப்பு மற்றும் ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல் சட்டம் அப்படின்னு ஒரு புதிய சட்டத்தை கலைஞர் அவரே முன்மொழிகிறார் சட்டசபையில. 2805 ஏரிகள் முழுமையாக இதன் கீழ் பாதுகாக்கப்படுகிறது. 1/10/2007 அன்னைக்கு இந்த சட்டம் அமலுக்கு வருது. அது மட்டுமல்ல, இவர்கள் இயற்கை பேராண்மை மேலிடரை பத்தி ஐயா பாண்டியராஜன் அவர்கள் சொன்னாங்க, இந்த மாநிலத்தில் பாய்கின்ற நதிகளை இணைக்கும் திட்டத்தை செயல்படுத்துகின்ற முதல் முயற்சியாக கலைஞர் அரசுதான் காவிரி, அக்னியாறு, தெற்கு வெள்ளாறு, மணிமுத்தாறு, வைகை குண்டாறு, தாமிரபரணி கருமேனியாறு, நம்பியாறு, பெண்ணையாறு, செய்யாறு உட்பட 189 கோடிக்கு கலைஞர் அரசு திட்டங்களை செய்தது. அந்த திட்டங்கள் 60% முடிந்துவிட்டு நின்று விட்டது. அந்த ஒரே ஒரு காவிரி கருமேனியாறு திட்டத்தை கூட
நம்பியாறு கருமேனியாறு இணைப்பு திட்டத்தை கூட முழுமையாக இந்த நிமிடம் வரைக்கும் முடிக்கப்படவில்லை. ஆம்பத்தூரில் இருக்கிற ஒரே ஒரு குடிநீர் திட்டத்தை திமுக அரசு கொண்டு வந்து கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தது என்பதற்காகவே அம்பத்தூர் பகுதியில் இந்த நிமிடம் வரைக்கும் குடிநீர் இணைப்பு கூட கொடுக்கப்படவில்லை. ஆக ஒரு அரசு மாறி வருகின்ற பொழுது காழ்ப்புணர்ச்சியோடு மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை அம்மையார் ஜெயலலிதா அறிமுகப்படுத்தினார். திமுக ஆட்சியில் வந்தவுடனே அதை நிறைவுபடுத்தியது. திட்டம் எப்படி அவர்கள் கொண்டு வந்தார்களோ அதை ரத்து செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு ரத்து செய்திருக்கார்கள். 4 வருஷத்துக்காக தான் நாங்க பேசுவோம் அப்படின்னு ஐயா பாண்டியராஜன் சொன்னாங்களே. வள்ளுவர் பாண்டியராஜன் அரசுக்கு பேச மறுக்கிறார். அரசுக்கு எப்படி போது திமுக அடக்கமா நடந்து கொண்டிருக்கிறது சொன்னார். நான் கேட்பது, நீங்கள் இதுவரைக்கும் இந்த 4 ஆண்டுகளில் நீங்கள் இத்தனை ஏரிகளை நாங்கள் தூர்வாரி இருக்கிறோம். நாங்கள் 2805 ஏரிகளை கலைஞர் அரசு சட்டசபையில் வைத்திருப்பதை நான் கையில வைத்திருக்கிறேன். நீங்கள் 4 வருடத்தில் எத்தனை ஏரிகளை நீங்க சொல்றது பாதுகாப்பதற்கான சட்டத்தை உருவாக்கப்பட்டதை கிலோமீட்டரோடு வைத்திருக்கிறேன். நான் இன்னும் கூட சொல்றேன், திட்டங்கள் காவிரி ஆறு ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், வைகையிலிருந்து ராமநாதபுரத்திற்கு ஒரு கூட்டு குடிநீர் திட்டம். அதே போல சாத்தான்குளம் எவ்வளவு பின்தங்கிய மாவட்டம், அங்கிருந்து தாமிரபரணி தண்ணீரை சாத்தான்குளம் கலைஞர் அரசு கொண்டு போனது. இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தை அதிமுக செய்து முடித்து விட்டோம். நாங்கள் எத்தனை கோடி ஒதுக்கினோம், அத்தனை கோடி ஒதுக்கினோம், 110 பேசினோம், அதெல்லாம் கிடையாது. நாங்கள் முடித்தது சொல்லுங்க. பாருங்க, நீர்வள நிலவர திட்டம் உலக வங்கி உதவியுடன் வருடத்திற்கு 2000 கோடி அளவுல செலவு செய்து 63 உப வடிநிலங்கள் சப் பேசன்ஸ்ல இருக்கிற எல்லா ஏரிகளும் தூர்வாரப்பட்டிருக்கின்றன. இது என் தொகுதியில மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 ஏரிகள் தூர்வாரப்பட்டிருக்கின்றன. இது ஏதோ வெள்ளை ஏரிக்கெல்லாம் அது தெளிவா மூலமா மண்ணல்ல படுறது நம்ம கண்கூடா பாத்துருக்கோம். பொக்லைன் மூலமா தூர்வாரப்பட நம்ம பார்த்தோம். இந்த பிரச்சனை அந்த ஏரி கரைகள்லாம் எவ்வளவு மெத்தப்படுகிறது எல்லாரும் பாப்பாங்க. அந்த ஊர்ல வேலை நடக்கிறது அந்த ஊர் மக்களே முன்னு பாராட்டி செய்வாங்க. அப்படி நடந்திருக்கா? கண்டிப்பா நடந்திருக்கு. இப்ப பாருங்க, ஒரு திட்டத்தை மட்டும் ஓமானது சொல்ல, நீர்வள நிலவள திட்டம் என்பது 63 உபவடி நிலங்கள்ல, அதாவது எங்க ஊர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அர்ஜுன நதி இருக்கும், அந்த உபவடிவு நிலமா இருக்கும். அதே மாதிரி வராக நதி இந்த பக்கம், இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தூர்வாரப்பட்டு அந்த நீர்நிலைகள் செப்பனிடப்பட்டு இருக்கின்றன. இது உலக வங்கி ஆடிட் பண்ணிட்டு இருக்காங்க வருஷம். இது கடந்த 5 வருடங்கள்ல நடந்த ஒரு விஷயம். இது மட்டுமே ஒரு வருஷத்துக்கு நீங்க 2300 கோடி 2400 கோடிக்கு நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இது எங்கேயும் மறைவா நடக்கல, எல்லா இடத்துக்கும் தெரிஞ்சு போர்டு வச்சிருக்காங்க. ஒரு ஏரிக்கு மேல போர்டு வச்சிருக்காங்க. சட்டசபையில் அறிவிக்கப்பட்டதும் அது திட்டம் ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கப்பட்டதும் செயல்படுத்தப்பட எல்லாரும் அறிவிக்கும். அது நடைமுறை போர்டு வச்சிருக்காங்க. நீங்க ஏரிகளில் போய் பாருங்க, அந்த போர்டு இருக்கும். ஒரு முக்கியமான பாசன பிடிப்பு எவ்வளவு இருக்கும். பாடம் நாராயணன் அவர்கள் கேட்கிற முறை ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு எனக்கு. தமிழக முதலமைச்சர் என்று போய் பார்வையிட்டது, அதன் பிறகு சென்னையில பல்வேறு இடங்களில் பிரச்சனை நடந்தது, திரு ஸ்டாலின் போராட்டது. இந்த போக்கஸ்னால சென்னையில மழை பெஞ்சனால கடலூர் உள்ளிட்ட மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுடைய போக்கஸ் மாறிடுச்சு. எனக்கு சந்தேகம். ஊடகங்களுடைய போக்கஸா இருக்கட்டும், அரசியல் பெருமுடைய போக்கஸா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய மீட்பு நிவாரண பணிகள் அந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லாட்டி அது கவனத்தை திசை திரும்ப நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. இன்றைக்கு பாதிப்புகள் எந்த அளவுக்கு கடலூர்ல மோசமா இருக்கோ அந்த அளவுக்கு சென்னையிலும் இருக்கிறது. கடலூர்ல உயிர் சேதங்கள் அதிகமா இருக்குன்னா காற்றாற்று வெள்ளத்துல அடிச்சுட்டு போய் சென்னையில இயல்பு வாழ்க்கை முடங்கி இருக்குன்னு சொல்ல முடியுமே தவிர கடலூர் மாதிரியான ஒரு சேதம், ஒரு பேர் அழிவு சொல்ல முடியுமான்னு தெரியல எனக்கு. கடலூர்ல வீடுகள், வாசல், வாழ்க்கை, வாழ்வாதாரம் தொலைக்கப்பட்டிருக்கு. இங்க நம்ம சின்ன ஒரு அசௌகரியத்தில் இருக்கிறோம். நம்ம அவ்வளவுதான். முழங்கால் தண்ணி இருக்குன்னா ஒரு அசௌகரியம், நம்ம நடமாட முடியல, வெளியில போக முடியல, ஒரு அசௌகரியத்துல ஒரு முடக்கப்பட்டிருக்கு வாழ்க்கை. நான் மறுக்கல. ஒரு நடுத்தர வர்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு அது அசௌகரியமா தெரியலாம். ஆனா உண்மையா ஒரு குடும்பத்துல 3 பேர் 4 பேர் மொத்தமா கொத்தா சாவல கம்பேர் பண்ணா இது நம்ம கொஞ்சம் பொறுத்துக்கலாம் எனக்கு தோணுது. இரண்டையும் நான் ஒப்பிட விரும்பல. ஏன்னா அது அந்த மாதிரி ஒப்பிடக்கூடாது. ஏன்னா பேரிடர் 2 இடத்துலயும் ஏற்பட்டிருக்கிறது. கடலூர்ல ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி சுனாமியில பாதிக்கப்பட்ட ஒரு இடம், அப்புறம் தானே புயல் இப்பதான் மீண்டு கொண்டிருக்கிறார்கள். திருப்பி ஒரு பேரிடர் ஏற்படும் போது அடிமையில் அடிவிடுற போது அந்த இயல்பு வாழ்க்கை கட்டாயம் பாதிக்கப்படுகிறது. அவர்களுக்கு திருப்பி இந்த வாழ்வாதாரத்தை மீட்டு எடுப்பதற்கு விவசாயிகளுக்கு, மீனவர்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால அரசுடைய தொடர் கவனம் அங்க வேண்டியிருக்கிறது. தொடர் கவனம் வேண்டியிருக்கிறது. ஆனால் சென்னையை பொறுத்தவரையிலும் பார்த்தீர்கள், நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி விதிமீறல் முக்கியமா இந்த பிரச்சனைகள்ல நம்ம அரசா மக்களா யாருன்னு பாக்குற போது அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா ரெகுலேட்டரி பாடிஸ் கண்காணிப்பு, CMDA,
அப்புறம் பாத்தீங்கன்னா மாசு கட்டுப்பாடு வாரியம், அதே மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி எங்கெல்லாம் கண்காணிப்பு அமைப்புகள் முறைப்படுத்தணுமோ அவர்கள்லாம் தொடர்ந்து 40-50 ஆண்டுகளாக தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்றது பதில் பொல்யூஷன் போர்டாவே மாறிவிட்டது. ஊழல் செய்வதற்காக சிஎம்டி என்பது கண்டு காணாமல் இருப்பதற்காக ஒரு சிஎம்டி எதற்கு, செயல்படாத ஒரு சிஎம்டி எதற்கு? இந்த மாதிரி சென்னையை எடுத்தாலும் சரி, மற்ற நகரங்களாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் கண்காணிக்கணுமோ முறைப்படுத்தணுமோ அவர்கள்லாம் முறைகேடுகளுக்கு கண்டும் காணாம இருந்ததுன்னா இன்னைக்கு அவலம். அதனால மக்கள் இந்த வீடு வாங்குற போது அவர்களுக்கு முழு விவரம் ஏற்கனவே நண்பர் சொன்ன மாதிரி தெரியுமோ தெரியாதோ அதை முறைப்படுத்துவது, அதுக்கு அப்ரூவல் கொடுப்பது, அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் வாங்குவது, ஒவ்வொரு கட்டத்திலையும் கண்காணிப்பது எல்லாமே இந்த சிஎம்டியை செய்ய வேண்டியது. அவர்கள் பெரிய அளவில் தோல்வி அடைந்து விட்டார்கள். இன்றைக்கு இந்து இதழில் கூட அந்த விஷயத்தை நான் பதிவு செய்திருக்கேன். அதனால இன்றைக்கு ரெகுலேட்டரி பாடிஸ் மற்ற நாடுகளில் சிறப்பாக செயல்படுவதனாலதான், ஹாங்காங் எடுத்தாலும் சரி, சிங்கப்பூர் எடுத்தாலும் சரி, இல்ல கனடா எடுத்தாலும் சரி, சிறப்பாக செயல்படுவதற்கு அமெரிக்கா மாதிரி வளர்ந்த நகரங்கள், வளர்ந்த நாடுகளுடைய உச்சமா சொல்லக்கூடிய நாடுகளிலேயே ஒரு வாரம் 10 நாள் இயல்பு வாழ்க்கை முடங்கி கிடக்கூட நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி மும்பை நகரம் எப்படி 3 நாட்கள் ஒட்டுமொத்தமாக எந்த விதமான இணைப்பும் இல்லாம அலுவலகத்தில் இருந்தவங்க வீடு கூட திரும்ப முடியாத அளவுக்கு பார்த்தோம். அந்த நிலைமை இன்னைக்கு இங்க இல்ல. இயற்கை பேரிடர் பெரிய அளவில் ஏற்படுற போது அதோடைய பாதிப்புகள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த நாட்டுல அரசுடைய செயல்பாடுகள், அங்க இருக்கிற கண்காணிப்பு அமைப்புகள் எல்லாம் மீறி ஏற்படுகிற பேரிழப்புகள் இங்க இவர்களுடைய தோல்வியினால ஏற்படுகின்ற ஒமிஷன் அண்ட் கமிஷன் சொல்லுவோம் இல்லையா? அதனால அரசுடைய செயல்படாத தன்மை, கண்டுகொள்ளாத போக்கு, ஊழல், இது எல்லாம் சேர்ந்துதான் இன்றைக்கு இந்த மாதிரியான பேரிடரை கொண்டு மக்களுக்கு பெரிய அளவுல உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தி வாழ்வாதார இழப்புகளையும் ஏற்படுத்துகின்றது. ரவிச்சந்திரன் கேட்க விரும்புறேன், இந்த பிரச்சனையில இன்னைக்கு வேளச்சேரி மக்கள், மீஞ்சூர் மக்கள், இந்த மாதிரி புறநகர் பகுதி மக்கள் எல்லாம் பேசும்போது சொன்னாங்க, மெயின் ரோடுகள்ல, பிரதான சாலைகள்ல மீட்பு பணிகள், நிவாரண பணிகள் நடக்குது, அதிகாரிகள் அலுவலர்கள் வர்றாங்க. ஆனா உள்ளடங்கிய பகுதியில், குடியிருப்பு உள்ளடங்கிய பகுதியில் யாரும் கேட்பதற்கு கூட ஆள் இல்ல. நாங்க இங்க இருக்கோம் சொன்னா இந்த இடம் எங்க இருக்குன்னே தெரியல, அவங்க வரவும் விரும்புறது இல்லைன்னு சொன்னாங்க. இது ஒரு மிக முக்கியமான ஒரு புகாரா நீங்க பாக்கலையா? முக்கியமான பார்வை. ஏன்னா இப்ப நகரம் அந்த அளவுக்கு விரிஞ்சு பறந்து இருக்கிறதுனால இருக்கிற நம்ம இருக்கிற ஆட்கள், இருக்கிற அமைச்சு பணியாளர்கள், வாட் எவர் இட் இஸ், ஒர்க் போர்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கம்மியா இருக்கு. இதற்கு காரணம் தேவையான அளவுக்கு ஆட்களை நியமித்து இந்த நேரத்தில் அது செய்ய வேணுங்கிறதா அதோட முக்கியமான விஷயம். அது செய்யாதனால ஒரு போலீஸ்காரன், ஒரு போலீஸ் போர்ஸ், ஒரு ஃபயர் போர்ஸ், இந்த மாதிரி 2-3 பேரை வச்சுட்டு கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர், 80 லட்சம் 1 கோடி பேர் வாழக்கூடிய இந்த சென்னை மாநகரத்தில் எல்லா இடத்துலயும் போய் கவனிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2-3 நாள் இது இப்படியே போயிருச்சுன்னா, நீங்க சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் இந்த தண்ணி எல்லாம் வடிய ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் மக்கள் நாமாட்ட ஆரம்பிக்கும். சரி, இது வரைக்கும் இது முடிஞ்சு போச்சு இல்லையா அப்படின்னு மக்கள் தனக்குள்ளேயே ஒரு ரெகன்சிலேஷன் தனக்குள்ளே ஏற்படுத்திக்கிறதுனாலதான் அடுத்த வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு இதை மறந்துட்டு போறது காரணம். ஒரே வழி இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நதிகள் இணைப்பு அப்படிங்கறது நடந்துதான் ஆகணும். எல்லா இடங்களையும் தூர் வர்றது. முதல்ல சொன்னீங்களா இந்த மேட்டூர் டேம் பத்தி, மேட்டூர் டேம்ல 120 அடியெல்லாம் இல்லது, அது 80 அடி தான் இருக்கு. கிட்டத்தட்ட 30-35 அடிக்கு மண்டல் கீழே தாங்கிது. அந்த மண்டல் மண்ணை எடுத்து தஞ்சாவூர், திருச்சி, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற நிலத்துக்கு போட்டா அடுத்த 10 வருஷத்துக்கு போகும், அருமையா இருக்குன்னு சொல்றாங்க. அது மாதிரி இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செஞ்சாதான் செய்ய முடியும். ஆந்திராவில் செய்யலையா? 1200 கோடியில 6 மாசத்துல கிருஷ்ணா கோதாவரி இணைக்கலையா? அந்த மாதிரி ஒரு போர்க்கால அடிப்படையில 5400 கோடி ரூபாய் திட்டமே ரெடியா இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நதிகளையும் இணைக்கிறதுக்கு இதெல்லாம் செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நிலையில மக்களுடைய, இந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய தொலைபேசி இணைப்பை ஒரு சில குறிப்பிட்ட கால்கள் மட்டும் எடுக்கலாம் பாக்குறேன். ஆதம்பாக்கத்திலிருந்து திரு ஷியாஸ் இருக்கிறார். திரு ஷியாஸ், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. பிளீஸ் கோ. இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த வண்டிகாரன் ஸ்ட்ரீட்ல இருக்கேன். அந்த ஏரியால ஃபுல்லாவே தண்ணி ப்ராப்ளம் தான். சிம்பிளா என்ன சொல்றாங்க, தண்ணி ஃபுல்லா இருக்கு, கரண்ட் கட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட சேஃப்டிக்காக பாக்குறாங்க. இது இப்போ வர்றதுன்றது கிடையாது. ஆல்ரெடி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய மழை பெஞ்சிருக்கு. அப்பவே இதெல்லாம் பார்த்துட்டு சேஃப்டி பர்பஸ்க்காக முன்னாடியே எடுத்து வச்சிருக்கலாம், முன்னாடியே பண்ணிருக்கலாம். இப்போ மழை பெஞ்சது, நம்ம கரண்ட் கட் பண்றோம் அப்படின்றது ஒரு கவர்மெண்ட் சொல்றது கிடையாது. இந்த ஆட்சியும் இல்ல, எந்த ஆட்சியுமே சரி. இப்பதான் இது லேட்டஸ்டா இங்க மழை தேங்கி நிக்குது, அதெல்லாம் நம்ம கட் பண்றோம் அப்படின்றதுலாம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம சாலையில இருக்கக்கூடிய இந்த காற்று, கடுமையான காற்று மூலமா, மழை மூலமா சாலையில மின்சார ஒயர்கள் அறுந்து இருந்துச்சு அப்படின்னு அது மிகப்பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுக்காக மின்வெட்டுக்கு செய்யப்படுகிறது. மின்வெட்டு தெரிஞ்சுதான் துண்டிக்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, உயிரிழப்புகள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஒரு அசௌகரியமான விஷயம் மாற்றுக்கிறது இல்லை. நீங்க சொல்றது கரெக்ட் தான் பாண்டிய சார். பட் இப்போ இங்க மின்சார வேற எங்குமே கட் ஆகல. உங்களுக்கு என்ன சொல்றாங்க, தண்ணி மூழ்கி நிக்குது அப்படின்றாங்க. தண்ணி போட்டுக்கு ப்ரொவிஷன் நீங்க பண்ணிட்டீங்கனாலே ஈஸியாச்சு.
தண்ணி போட்டு ப்ரொவிஷனே எங்கேயுமே இல்லையா, எல்லா காவும் மூடி கிடக்கு. அது இல்லாம இப்போ சிமெண்ட் ரோடு போட்டுருக்காங்க, சிமெண்ட் ரோட தண்ணி எப்படி இறங்கும்? ஓகே, நம்ம வந்து அது வந்து தண்ணி போறதுக்கான வழி இல்லைன்னு சொல்லி இன்னொரு முக்கியமான ஒரு புள்ளி வர நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையில வந்து என்ன மழைநீர் வடிகால்வாக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சோ, என்ன குழாய் இருந்துச்சோ, அதுதான் இன்றளவுமே இருக்கிறது. அதுல வந்து ஒரு சின்ன சின்ன மாறுதல்களை தவிர தனியா நம்ம வந்து ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணல. இன்னும் சொல்ல போனா மழைநீர் வடிகால் வாரியத்துக்கும் மழைநீர் வடிகாலுக்கும் கழிவு வடிகாலுக்கும் கிட்டத்தட்ட பல இடங்கள்ல ஒன்னான போக்குதான் இருக்குது. சோ ஒரு இதை வந்து ஒரு 40 ஆண்டுகளும் இப்படியே விட்டு வச்சிருக்கிறது ஒரு பேரழிவுக்கான ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லையா? இல்ல, கண்டிப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் சார் சொல்ற கருத்து, இந்த டயத்துல நீங்க பவர் கட் பண்ணணுமா அப்படின்றதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணீங்க, கரெக்ட். ஸ்டார்ம் வாட்டர் டிரைனேஜை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டார்ம் வாட்டர் டிரைனேஜ்ல இந்த அரசாங்கம் மிகப்பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, இப்ப வந்து சென்னை பழைய நெட்வொர்க்கை வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாத்தியமே இல்ல. நீங்க வந்து கொடுத்து கொண்டு போய் தான் செய்ய முடியுமே தவிர அந்த இன்கிரிமெண்டலா பண்றதுக்கு பதிலா மறுபடியும் வந்து கம்ப்ளீட்டா ரீகன்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஸ்டார்ம் வாட்டர் டிரைனேஜ் சிஸ்டம். அது வந்து இன்னும் முழுமை பெறாமல் இருக்கிறது. அதனால ஒரு பிரச்சனை. ஆனா அவங்க சொன்ன ஆதம்பாக்கம் பிரச்சனை வந்து கண்டிப்பா உடனே அது வந்து சால்வ் ஆயிரும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், மழை ஓரளவுக்கு தாக்கம் குறைஞ்சிருச்சு. அந்த 86 ராட்சத இயந்திரங்களை வைத்து இன்னைக்கு கார்பரேஷன் வந்து அந்த இடத்துல எல்லா தண்ணி தேங்கி இருக்கிற இடங்கள்ல எல்லாம் எடுக்க துவங்கிட்டாங்க. மழை வந்து இல்லன்னா இவங்க முதல்ல சொன்ன மாதிரி 76 சென்டிமீட்டர் நாளைக்கு வரதா இருந்தது முதல் அறிப்பு வரைக்கும் வந்து இப்ப அதை குறைச்சிட்டாங்க. இன்னும் முகப்பேரை சேர்ந்த திரு விஜயகுமார் நம்முடைய இணைப்புல இருக்கார். விஜயகுமார், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. சார், இங்க பாத்தீங்கன்னா நீங்க இப்போ பேசிட்டு இருக்க சொன்னீங்க எம்ஜிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அம்மா ஜெயலலிதா ஆட்சியில தான் அதை இடிச்சு தள்ளினாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா பண்ணி கொடுத்தாங்க அவங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா அதே இடத்த இப்ப ஆக்கிரமிப்பு ஒரு கோயில், அதாவது ஒரு கோயில் கட்டி அந்த இடத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைட்ல தான் பாத்தீங்கன்னா துணை மேயர் அவர்கள் போயிட்டு இருக்காரு, டெய்லி எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் தான் போறாங்க. நீங்க சொல்லக்கூடிய பகுதி வந்து ஆக்கிரமிப்பு தானங்க பார்க்கணும். ஆய்வுக்கு உட்பட்ட விஷயம் நிச்சயமா ஆக்கிரமிப்பா இருக்கலாம் நம்ம இருக்கல. பட் வந்து ஒரு ஆய்வுக்கு உட்பட்ட விஷயமா தான் இருக்கும் நம்ம இருக்கல. திரு நம்ம உங்கள்கிட்ட பாண்டியராஜன் கேட்கிறோம். இந்த ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகம் இது தொடர்பான சென்னையில் இருக்கக்கூடிய கழிவுநீர் தொடர்பான வடிகாலுக்கான வழிகள் என்னங்கிறத ஒரு தரவு கொடுத்து கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுல வந்து எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்களே பதிவு செய்யறாங்க. இல்ல பாருங்க, டிசாஸ்டர் மிட்டிகேஷன் அத்தாரிட்டியை பொறுத்த வரைக்கும், பேரிடர் மேலாண்மை நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு மெம்பர் இருக்காங்க, ஐஐடியில இருந்து மெம்பர் இருக்காங்க, சிஎம்ஏ அதுக்கு தலைவரா இருக்காங்க. இது இயங்காத ஒரு பாடின்றத நான் ஒத்துக்கிட மாட்டேன். அவங்க சொன்ன கருத்துல இயங்காத பாடியா நான் சொல்லல. நான் சொல்றேன், இதுல வந்து சென்னையில வந்து இந்த கழிவுநீர்களுக்கான ஒரு எல்லைக்கோடு ஒரு வரைபடம் வந்து அண்ணா பழக்கம் வரையெடுத்து கொடுத்து இது மாதிரி ஒரு மேப் இருக்கு, இங்கெல்லாம் ட்ராக் ஆயிருக்குது, இதெல்லாம் நம்ம மாத்த முடியும். நீங்க சொன்னீங்க 100% ரீப்ளேஸ் வந்து இன்னைக்கு வந்து இம்பாசிபிள். சோ என்னெல்லாம் பண்ண முடியாத வாய்ப்புகள் கொடுத்து அது அப்படியே வைக்கப்பட்டிருக்கு, தொடப்படல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம் இல்ல. அது ஒரு இன்ஜினியர் அவர்கள் அந்த குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க இப்ப எடுத்திருக்கிற டிரைனேஜ் சிஸ்டம் வந்து நல்ல சிஸ்டம் தான். அது இன்னும் முழுமையா வந்து நிறைவேறலன்றதான் என்னோட கருத்து. கூடுதல் தகவல் நான் தான் கொடுக்க முடியும்ன்றது நினைக்கிறேன். ஏன்னா உயர்நீதிமன்றத்தில் அது தொடர்பா வழக்கு போட்டு 2 மாதங்களுக்கு ஒருத்தர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் 19ஆம் தேதி வந்து அறிக்கை கொடுக்கணும், 25ஆம் தேதி அறிக்கை கொடுக்க வேண்டியிருக்கிறது. சென்னை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா 1660 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து வடிகால் கால்வாய் இருக்கிறது. அது மாதிரி பாத்தீங்கன்னா 2800 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து கழிவுநீர் பாதாள சாக்கடைகள் இருக்கு. அந்த காலத்துல கட்டினதுல இருந்து இன்றைக்கு வரையும் உள்ளது. இதுல பிரச்சனை என்னவென்றால், வழக்கு போடு மனித கழிவுகளை மனிதர்கள் அகற்றக்கூடாது. அதனால இந்த பாதாள சாக்கடையில மட்டுமல்லாது மழைநீர் வடிகால் கால்வாயிலும் இன்றைக்கு சட்டத்துக்கு புறம்பாக ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான கழிவுநீர் இணைப்புகள் இருக்கிறது. அது போக நம்மளுடைய பாதாள சாக்கடையை எடுத்தாலும் சரி, மழைநீர் வடிகால் கால்வாய் எடுத்தாலும் சரி, இரண்டுமே விரோதமான இணைப்புகள் சொன்னீங்க. இது வந்து பெருநிறுவனங்கள்ல இருந்து 5 நட்சத்திர 7 நட்சத்திர ஹோட்டல் முதல் சட்டத்துக்கு புறம்பாக ஆக்கிரமிக்கிற சின்ன சின்ன வீடுகள் வரை எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல வந்து விதிவிலக்கே கிடையாது. இதுல அரசு துறைகளை கூட பல இடத்துல செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது நம்மளுடைய சென்னை மெட்ரோ வாட்டர் இருக்காங்கல்ல, அவர்களே வந்து சில இடத்துல வந்து கழிவுநீர் இணைப்பு வந்து போகல, ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னா அவர்களே வந்து சட்டத்துக்கு புறம்பா அதை எடுத்து வந்து மழைநீர் வடிகால் கால்வாயில கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பதிவு செய்திருக்கோம். இதுல என்ன பிரச்சனை என்றால், முதல்ல வந்து தமிழக பொறுத்தவரையிலும் திடக்கழிவு மேலாண்மையே கிடையாது. இன்னைக்கு வந்து குப்பை அகற்றுவதிலேயே இன்றைக்கு அறிவியல் பூர்வம் இல்லை, தொழில்நுட்பம் இல்லை, மக்கும் குப்பை மக்காத குப்பை இல்ல. இன்றைக்கு வந்து மழைநீர் கால்வாயா இருந்தாலும் சரி, கழிவுநீர் கால்வாயா இருந்தாலும் சரி, ரெண்டுலயுமே வந்து சானிட்டரி நாப்கின்ல இருந்து ஆரம்பிச்சு இறைச்சி கழிவுல இருந்து டாஸ்மாக் எல்லாத்தையும் போட்டு
திடக்கழிவு கழிவுநீர் எல்லாமே நடக்குது. வெயில் காலத்துல ரெண்டுமே கழிவுநீர் கால்வாயா இருக்கிறது, மழை காலத்துல இரண்டுமே வந்து மழை நீர் வடிகால் கால்வாயா இருக்கு. இந்த வேளச்சேரியை சேர்ந்த நண்பர் கதிர் இருக்கிறார். கதிர், உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க சார். எங்களுடைய ஏரியான்னு பாத்தீங்கன்னா தரமணி பேக் சைடு திருவள்ளுவர் நகர் பாத்தீங்கன்னா 100-150 ஏக்கர் அது பரப்பு சார். ஃபுல்லா தண்ணியில இருக்கு. இப்ப வரைக்கும் எந்த மீடியாவும் எங்களை போக்கஸ் பண்ணவே இல்ல. சென்னை ஒருத்தருங்க சொல்றேன் உங்களுக்கு உடனே தேவைப்படுது. ஆமா சார், போக்கஸ் யாருமே பண்ணல. ஈவன் மீடியா கூட எங்க ஏரியால வந்து பார்க்கவே கிடையாது. நீங்க பேசுறீங்க தெரியுமா? அதுதான் சார் ஒரு 100 ஏக்கர் இருக்கு சார். சன் டிவிக்கு பேக் சைடு, உங்க கார்பரேட் ஆபீஸ்க்கு பேக் சைடு கொஞ்சம் எட்டி பாருங்க. அந்த ஏரியால நாங்க இருக்கிறோம். சோ சுத்தமா எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அது டிஎம்கே அரசுல மட்டும்தான் எங்களுக்கு வந்து கரண்ட்ன்ற ஒரே ஒரு பண்ணி கொடுத்தாங்க. இப்ப வரைக்கும் தார் சாலை போடல. எவ்வளவு அவதிப்படுறேன்னு எங்களுக்கு தான் தெரியும். இந்த பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகள் வந்து நீர்பிடிப்பு பகுதியாக இருந்தது அப்படிங்கறத ஒரு முக்கியமான பிரச்சனை. அதுல எவ்வளவு தூரம் நகர்மயமாக்களுடைய விளைவா எவ்வளவு தூரம் நம்ம கொண்டு போக முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த நகர்மயமாக்களுடைய விளைவாத்த அந்த தொடர் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. நான் திரு ஜெயராஜ் அவர்கிட்ட கேட்கிறேன். இதுல நம்ம வந்து பாக்குறோம், திமுக ஆட்சியில வந்து நமக்கு வந்து ஒரு சகாயம் பண்ணி கொடுத்தாங்க, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல அதிமுக ஆட்சியில் பண்ணி கொடுத்தாங்க, மாத்தி மாத்தி சொல்லிட்டு போகும்போது இதுல இந்த நீர்பிடிப்பு பகுதிகளுக்கான ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்ட்ரா கேர் நம்ம வந்து அது ஒரு கவனமா செய்யப்பட்டிருக்கா, இல்லாட்டி ஒரு தற்காலிக பிரச்சனை இப்போதைக்கு முடிச்சுடுங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கிறோம். நீரி என்கின்ற அமைப்பு வந்து சென்னையில 2008-2009 முழுமையாக ஆய்வு செய்து கலைஞர் வந்து அதற்கான மத்திய அரசு நிதியோட ஒரு திட்டமைப்பை உருவாக்குனாங்க. முதல்ல வந்து பாதாள சாக்கடை திட்டமே 96க்கு பிறகு நீங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெரும்பாலான பாதாள சாக்கடை தூர்ந்து போயிருந்த பாதாள சாக்கடை கட்டமைப்பே திமுக அரசு 96 அரசிலும் அதற்கு பிறகு வந்த அரசிலும் உருவாக்கப்பட்டது. கூட்டு குடிநீர் திட்டம், பாதாள சாக்கடை திட்டம், இது ரெண்டுமே திமுக அரசு உருவாக்கப்பட்ட காரணமாக அடிப்படையில் பல மாவட்டங்களில் எங்களுடைய திருவண்ணாமலையில் பாதாள சாக்கடை திட்டம் திமுக ஆட்சியில் தான் உருவாக்கப்பட்டது. அப்படி ஒரு பின்தங்கிய மாவட்டங்களிலும் விருதுநகர் போன்ற மாவட்டங்களிலே அல்லது வந்து கடலூர் போன்ற பகுதிகளிலே எல்லா இடத்திலும் உருவாக்கப்பட்டது. அதே போல சென்னையில 2 முறை மேயராக தளபதி மு.க. ஸ்டாலின் வந்தார். ஒரு உள்ளாட்சி பிரதிநிதி 2வது முறை வெற்றி பெறுவது எவ்வளவு சிரமமான விஷயம் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அதையும் மீறி 2வது முறை ஆளுங்கட்சியாக அதிமுக இருக்கின்ற பொழுது 11 மேம்பாலங்களை கட்டியதால், பாதாள சாக்கடை கட்டியதால், நீர்வழி பிடிப்புகளை உருவாக்கி கொடுத்ததாலே அன்றைக்கு திரும்பவும் மேயராக தளபதி நீங்க தவறான மேம்பாலம் கட்டின வரைக்கும் சரி, நான் கண்ணுல பார்த்திருக்கேன். அது என்ன வடிகால் பகுதிகள் இல்லை என்பதுதான் இன்றைய வரைக்குமான வழக்கு. அது எங்கேயும் மாற்ற முடியல. திமுக பாகுபாடு திமுக என்று எப்படி சொல்றேன்னா இந்த திட்டங்களை அடையாளப்படுத்திருப்ப நான் சொல்றேன். இந்த மேம்பாலம் அது மட்டும் இல்ல, நான் 11 மேம்பாலங்களை மட்டும் சொல்ல சார். நான் கூட்டு குடிநீர் திட்டம் சொன்னேன். இத்தனை திட்டங்களை நான் உருவாக்கி ஒன்றில் கிருஷ்ணா நதி நீர் பிடிப்பு யாருடைய ஆட்சியில் சாய்பாபா அவர்கள் கலைஞரின் வீட்டுக்கே நேரடியாக வந்து கிருஷ்ணா நதி நீரை நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஒன்று சொல்லுங்க. இப்ப அந்த மாதிரி நான் என்ன கேட்கிறேன், தெளிவாக சார் இப்பொழுது 10 லட்சம் மனுக்கள் இப்பொழுது 11,500 கிலோமீட்டர்கள் தளபதி நமக்கு நாமே பயணத்தில் 10 லட்சம் மனுக்கள் வந்தது. அந்த மனுக்கள் 2 லட்சம் மனுக்கள் இந்த பிரச்சனை தான். ஏரிகள் தூர்வாரப்படுவது இருங்க சார், நான் சொல்லி முடிச்சிடறேன். உங்களுக்கே அதுல கஷ்டம். அதாவது கலெக்ஷன் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுப்போம் நீங்க தளபதி சொல்றார். எங்கள் தேர்தல் அறிக்கையில் இந்த நதிநீர் இணைக்கிற விஷயத்தையும், இந்த தூர்வாருகின்ற பிரச்சனையும், இந்த நீர்பிடிப்பு சேதாரம் ஏற்படுகிற அத்தனை பிரச்சனைகளையும் திமுக முன்னெடுக்க இருக்கிறது. தாம்பரத்தை சேர்ந்த திரு பாலாஜி நம்முடைய திரு பாலாஜி, உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணிக்க. சார் வணக்கம், பாம்பன் சாய்நகர்ல இருந்து பேசுறேன். எங்க ஏரியால வந்து ஒரு 6 அடிக்கு தண்ணி வந்துருச்சு. ரீசன் பீங் இந்த பக்கத்துல ஒரு 3-4 ஏரியா உடைச்சிட்டாங்க. இப்போ சிச்சுவேஷன் வந்து இந்த ஏரியால கொஞ்சம் பேடா இருக்கு. நான் வந்து நான் இவாக்குவேட் ஆகிட்டேன். பட் அந்த ஏரியால ஒரு 10 குடும்பங்கள் 10-20 குடும்பங்கள் இருக்கு. அவங்களுக்கு வந்து யாரை கான்டாக்ட் பண்ணணும், எப்படி இவாக்குவேட் பண்ணணும் இன்ஃபர்மேஷன். எந்த பகுதி குறிப்பிட்டீங்க பாலாஜி? இது தாம்பரம் ஸ்ரீ சாய் நகர் முடிச்ச ரோட்ல இருக்குங்க. ஸ்ரீ சாய் நகரா? ஆமாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா இருக்கிற ஆளுங்க எவாக்குவேட் பண்ற அளவுக்கு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுத்தா போதும். நீங்க ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க. ராணுவத்தை வரவழைக்க போறேன்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. தாம்பரம் பகுதியில் ஒரு பிரச்சனை பெருசா இருக்கு. மீட்பு பணிக்கான உதவிகள் ராணுவத்தை அழைக்க போறேன்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. நிச்சயமா உங்களுடைய பகுதி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கான மீட்பு பணிக்கான காரியம் நடக்கும் எதிர்பார்க்கிறோம். நான் திரு மாஃபா பண்ண கேட்க விரும்புறேன். இடைவெளிக்கு முன்னாடி சொன்ன விஷயம் தான், ஒரு அரசியல் பார்வை இதில் இருக்குதோங்கிற ஒரு கவலை எனக்கு. தமிழக முதலமைச்சர் போகும்போது ஒரு இடத்துல இல்ல 2 இடத்துல 3 இடங்கள்ல வந்து வாக்காள பெருமக்களை அப்படிங்கிற குறிப்பிட்டாங்க. ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புகளை வந்து அதிமுக, திமுக, எம்ஜிஆர்
எம்ஜிஆர், கருணாநிதி எல்லாமே சொன்னதுதான். வாக்காளர் பெருமக்களைங்கிற சுட்டு வந்து எதை காட்டுதுன்னு சந்தேகம் வருது. இரண்டாவது இன்னொரு இடத்துல பேசும்போது இந்த பகுதியில் வந்து குளத்தூர், அம்பத்தூர், மாதவரம் தொகுதி மக்கள் அனைவருமே இருக்கிறாங்கிறத நான் அறிவேன் சொல்றாங்க. சோ ஒரு தேர்தலுக்கான பார்வையா மாறக்கூடிய அபாயம் இருக்குதா இதுல? ஏன் இந்த ஒரு அரசியல் ஒரு முதலமைச்சருக்கு மட்டுமா இல்லாம ஒரு அரசியல் பார்வை எங்க வருது? இல்ல இது வந்து ட்ரிகர் பண்ணி விட்டது வந்து ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்துல போய் என் தொகுதிக்கு நான் வந்துட்டேன், உங்க தொகுதிக்கு நீங்க ஏன் போலன்ற ஒரு கேள்வி எழுப்பி வச்சாரு. அம்மாவோட கருத்து அந்த டயத்துல வந்து இங்க பாருங்க, வாக்களிக்க போற மக்களுக்காக அந்த இடத்துல வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்றது அம்மா மனதுல எப்பயுமே நிறைஞ்சிருக்கிற ஒரு விஷயம். அது வந்து பாருங்க, அரசியலாக்கப்பட்டது ஸ்டாலின் அவர்களால். அம்மா அன்னைக்கு போனது அவங்க தொகுதிக்கு மட்டும் கிடையாது, 4 தொகுதிகளுக்கு சென்றார்கள். இன்னைக்கு ஒரு சாம்பிள் மாதிரி போய் வந்தாங்க. ஆனா வந்து எந்த சூழ்நிலையிலும் அரசியலுக்காக அவங்க வந்து போய் நிக்கல. அந்த இடத்துல அவங்க நின்னது, அந்த வேலைகள் நடக்கப்பட்டது, என்ன நடந்திருக்குன்னு சொன்னாங்க. நேர்ல போய் அந்த மக்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு வந்தாங்க அம்மா அவர்கள். அது வந்து உன்னதமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். அதுல அரசியலுக்கு சம்பந்தம் கிடையாது. வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்கள் என்று போல வாக்காளர் பெருமக்களே சொன்னது அதுல எதுவும் தவறு இருக்கு. வாக்காளர் பெருமக்களேங்கிற பிரயோகம் எப்ப சொல்லப்படும் உங்களுக்கு? அவங்க வாக்காளர் அரசியல் தலைவர்கள் மாதிரி இல்லாம வாக்களிக்கிற பெருமக்கள் வந்து அம்மா மனதில் எப்ப இருக்கிறாங்க, வந்து அவங்களை சுத்தி இருக்கின்றதுனால அவங்க அந்த வார்த்தையை பெருமக்களா இல்லாம வாக்காளர் பெருமக்களை வாக்களிக்கிற மக்களை பத்தி யாருமே சிந்திக்காம இருக்கிற நேரத்தில் வாக்காளர் ஒரே ஒரு விஷயம், டிரைனேஜ் நெட்வொர்க் பத்தி நீங்க சொன்னீங்களா கடைசியில, அதுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நான் வந்து ஒரு 15 வருஷமா கவனிச்சுட்டே வர்றேன். இந்த சென்னை நகரத்தில் இருக்கிற டிரைனேஜ் நெட்வொர்க் கீழே இருக்கிறது பூராமே ஆங்கிலேயர்கள் காலத்திலே போடப்பட்டது. 40 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பெரிய மராமத்து பணிகள் பண்ணப்படல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல என்ன கேட்டீங்கன்னா, இந்த நெட்வொர்க் எங்கெங்கெல்லாம் போகுது, எங்கெங்கெல்லாம் இதுக்கு வந்து கனெக்ஷன்ஸ் இருக்கு, எந்த இடத்துல போகுதுங்கிற அந்த மேப், அந்த கனெக்ஷன் தெரிஞ்ச அதிகாரிகள் இன்னைக்கு மெட்ரோ வாட்டர்ல இல்ல. இல்ல அதுக்கு பிறகு வந்து அதுதான் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு வந்து அண்ணா பல்கலைக்கழகம் வந்து இதுல கடுமையான ஒரு ஆய்வு பண்ணி அதை பத்தின மேப்பை கொடுத்து வச்சிருக்காங்க. இது எப்படி பண்ணும் அப்படிங்கறத 2வது பெருந்திட்டத்திலேயே ஒரு முயற்சி பண்ணிருக்காங்க. பட் அது நடைமுறைக்கு வரல. ஏற்கனவே ஒர்க் பண்ண ஒரு சீஃப் என்ஜினியர் அதுல இருந்து ரகுநாதன் பேர் இருக்கிறவர் இதை ஒரு ரிப்போர்ட்டாவே எடுத்து கொடுத்தார். இந்த இடத்துல இது இருக்கு, மேப் அவைலபிளா இருக்கு, பட் வந்து அது வந்து ப்ராசஸ் பண்ணப்படல. இதுல வந்து இன்னொரு ஒரு விஷயம், நான் ஏற்கனவே போன சுற்றுல சொன்ன மாதிரி நீதிமன்றத்திலையும் பதிவு செய்திருக்கேன். இதுல என்னன்னா, நம்மளுடைய பாதாள சாக்கடை நெட்வொர்க் இருக்குல்ல, அதுல இருந்து பல இடங்கள்ல வந்து சட்டத்துக்கு புறம்பாக அரசு நிர்வாகமே வந்து அந்த களத்தில் இருக்கிற அந்த என்ஜினியர் மேற்பார்வையிலிருந்து பல இடங்கள்ல வந்து சட்டத்துக்கு புறம்பாக வந்து அந்த மழைநீர் வடிகால் கால்வாயில கொடுத்திருக்காங்க. அது எங்கெங்க இருக்குன்றதே யாருக்கும் தெரியாது. அதுக்கு மேல ரோடு போட்டு ஒவ்வொரு ஆண்டும் 6 மாசத்துக்கு ரோடு போட்டு இந்த ரோடோடைய உயரம் வந்து நம்ம மழைநீர் வடிகால் கால்வாயோட உயரத்துக்கு வந்துருச்சு. இன்னைக்கு பல இடத்துல பிரச்சனையா இருக்குது. அதுல எங்க இருக்குன்னே அது தெரியாது. அது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அந்த அளவுக்கு வந்து நீங்க தொடர்ந்து செய்த முறைகேடுகள்னால இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கல். இன்னைக்கு முதலமைச்சர் சொன்ன தகவல்ல பாத்தீங்கன்னா, இப்ப உடனடியாக சென்னை, காஞ்சிபுரம், ஒரு 3 மாவட்டங்களுக்கு மட்டுமே 16 IAS அதிகாரிகள் கூடுதல் அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு அதிகாரிகள் அங்க போய் நிக்கும் போது, அது ஒவ்வொரு பகுதியா பிரிச்சுட்டு ஒரு மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 அதிகாரி கிட்ட போகும்போது இதுல பணிகள் இன்னும் வேகம் இருக்கு. நீங்க நம்பலையா? இல்ல, பூதமேடு, செம்மேடு, ஐயாக்குடி அப்படின்ற 3 ஏரியா கடலூர் மாவட்டத்தில் 25 கிலோமீட்டர் கடலூர் நகரத்திலிருந்து இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் தந்தி டிவி செய்தியாளர் அனுப்பிச்சுக்கலுங்க, எந்த குழு அங்க போல. இப்ப ஒரு சென்னையில கூட போல அப்படின்னு சொன்ன மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கலாம். நாங்க என்ன கேட்கிறோம், அதிகாரிகளும் அல்லது அமைச்சர்களும் 5 பேரை அனுப்பிவிட்டோம், 16 பேரை அனுப்பிவிட்டோம், அவர்கள் அங்கே போய் ரிவ்யூ மீட்டிங்ஸ் நடத்துறாங்க. இன்னைக்கு காலையில கூட எங்க தளபதி குளத்தூர் தொகுதியில் இந்த கேள்வி கேட்டாங்க. நீங்க வந்து ரிவ்யூ மீட்டிங்ஸ் மட்டும் நடத்துறீங்க, களத்துக்கு போங்க. அதுதான் எங்களுடைய கேள்வி. நீங்கள் போய் எந்த இடத்தில் நீர் பாதித்த இடங்களிலே நீங்கள் போய் இறங்கி வேலை பார்த்து எங்கே இருந்த மக்களை நீங்கள் சந்தித்தீர்கள்? அதாவது இன்றைக்கு மக்கள், பெருவாரியான மக்கள் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, எந்த அதிகாரியும் எந்த அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மேயரோ எங்களை வந்து இதுவரைக்கும் வந்து பார்க்கலை. சென்னை மாநகரத்தின் மேயரை இதே மேயரை சென்னை மாநகரத்தினுடைய மேயர் ஆர்கே நகர்ல அவருடைய ஆளுங்கட்சியினுடைய இன்னைக்கு நீங்க சொன்னீங்க, அது வந்து
அவங்க கட்சிக்காரங்க அப்ப வந்து பொதுமக்கள் பட்டியலில் சேர மாட்டாங்க. என்னுடைய கேள்வி வேற. இப்ப நம்ம அமைச்சர் பெருமக்கள் இங்க வந்து திரு ஓபி பன்னீர்செல்வம் தலைவராகட்டும், நத்தவிசனாகட்டும், இல்ல ஒரு நிமிஷம் இங்க இருக்கக்கூடியவங்களாகட்டும் எல்லாருமே வந்து ரமணால இருந்து எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வந்து களப்பணியில போயிட்டு இருக்க நம்ம கண்கூடா பாக்குறோம். பட் ஏற்கனவே நம்ம நண்பர்கள் டிவிலே தொலைக்காட்சியில வந்து சொன்னது போல எல்லா பகுதிகளுக்குமே போக வாய்ப்பு இல்ல, போகலங்கிறத மறுக்கல. ஆனா ஒரு அமைச்சருங்கிறவங்க அதிகாரிங்கிறவங்க ஒரு பாயிண்ட்ல போய் அவங்களை துரிதப்படுத்த தானே முடியும். அப்படி நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் கடந்த முறை மேயராக இருந்த பொழுது திரு மா சுப்பிரமணியம் முகத்துவாரத்திற்கே போனார். எங்க இந்த இடத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னால முகத்துவாரத்தை கடலையும் கூவமாரையும் சேருகின்ற இடத்திலே அந்த இடத்தை தூர்வாரி இருந்தாலே இந்த வெள்ள தண்ணீர் நேரடியாக கடலில் போய் கலந்திருக்கும். அது தூர்வாரப்படவில்லை என்பதுதான். அந்த ஒரு இடத்தில் மட்டுமல்ல, எல்லா இடத்திற்கும் அந்த இடத்திற்கு நீர்வோடுகிற இடத்திற்கு அந்த இடத்திற்கு போய் பார்த்துட்டு திமுக அரசு. உங்களுடைய இறுதியான கருத்து இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு அதிகாரிகள் போனா கூட வேகமா வேலை நடக்காத காரணம் என்று அரசு துறைகள் எல்லா துறைகளுமே பெரிய அளவு வந்து ஆள் பற்றாக்குறை இருக்கிறது. அதிகாரிகள் இருப்பாங்க, அதிகாரிகளுக்கு கீழ் மட்டத்தில் பாத்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அந்த மாதிரியான ஜூனியர் இன்ஜினியர் சொல்லலாம் அந்த அளவுக்கு செய்வதற்கு ஏன்னா தொடர்ந்து வந்து பல விஷயங்கள் இன்றைக்கு வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாதிரி கான்ட்ராக்டர் மூலமாக செய்து வேலை பண்ணிட்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வர்ற போது அங்க களப்பணி செய்வதற்கு போதிய அளவுக்கு ஆட்கள் கிடையாது. இப்ப இதுக்குத்தான் வந்து பொறியியல் கல்லூரி மாணவர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி மக்களும் அந்த சுய உதவி குழுக்கள் எல்லாம் எல்லாரும் இணைந்து கொண்டு செயல்பட்டாதான் இந்த மாதிரியான டிசாஸ்டர். இறுதியான சுருக்கமான கருத்து. அடுத்து வரப்போகும் எந்த அரசாங்கம் இருக்கட்டும், அடுத்து வரப்போகும் 5 வருடங்களுக்கு இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் சொல்ற இல்லையா, நீர்வழி மேலாண்மை அப்படிங்கறத கரெக்டா ஒரு பிளான் பண்ணி செஞ்சாங்க அப்படின்னா நம்ம காவேரி கூட எதிர்பார்த்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காது. நிச்சயமா இந்த மழை பாதிப்பு வந்து இந்த அளவுக்கு அது கட்டுப்படுத்தப்பட்டது என்றால் கடின உழைப்புடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் செயல்பட்ட அதிகாரிகளும் ஈவன் தன்னார்வ நிறுவனங்களும் அவங்களை ஒருங்கிணைத்து செயல்பட்ட புரட்சி தலைவி அம்மாவின் அரசு தான் இதுக்கு முழு காரணம் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு அவங்க வந்து 5 நாளா 6 நாளா வந்து தூங்காம ரவும் பகலுமா வேலை செஞ்சுக்கிட்டு அந்த அரசு இயந்திரம் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. பெரிய அளவுல வந்து இன்னைக்கு மக்கள் அதை உணர்றாங்க. அது வந்து 5 நாட்களுக்குள்ள இதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்றது அரசாங்கத்துடைய டெடிகேஷன், அவங்களுடைய கடின உழைப்பு நினைக்கிறேன். மிக கடுமையான சூழ்நிலை இருக்கு. அதை நாம் கடப்போம், மன உறுதியோட கடப்போம். ஆனால் மக்கள் இப்பொழுது வி மிஸ் டிஎம்கே என்று பேசுகிறார்கள். அது நடக்கல. அரசியல் வந்து தவிர்க்க முடியாது. இதுல வந்து ஒரு அடிப்படையான கேள்விகள் 3 கேள்வி இருந்தன. இந்த கடுமையான மழை பாதிப்புக்கான காரணம் அரசா மக்களா இயற்கை என்று பார்க்கும். நிச்சயமாக இயற்கை ஒரு பிரதானமான காரணமா இருக்கிறது. ஒரு கடுமையான மழை வெள்ளம் இந்த இடத்துல ஏற்பட்ட போது எதிர்கொள்வது எந்த அரசாங்கம் கடுமையான விஷயம் தான். அதுல மாற்றுக்கிறதுல முதல் காரணமாக மழை இருந்திருக்கிறது. 2வது காரணம் நிச்சயமா மக்களை சொல்லி ஆகும். மக்கள் வந்து தன்னுடைய சுய சிந்தனையோடு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இருக்கக்கூடிய இது ஆக்கிரமிப்பு பகுதியா மழையோட நீர்பிடி பகுதியா என்பதெல்லாம் பார்த்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஆக்கிரமிப்புக்கும் தானாகக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தால்தான் எந்த விதமான உயிர் சேதம் தவிர்க்க முடியும். 3வதாக இவ்வளவு பெரிய கள பிரச்சனை பார்க்கும்போது ஜெயராஜ் அவர்கள் முதலே குறிப்பிட்டது போல இன்றைய இவ்வளவு பெரிய மழை பாதிப்போடு மக்கள் பார்க்கும்போது நிச்சயமாக மக்கள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் தான் இருப்பார்கள். மாற்றுக்கிறதுல இந்த உணர்ச்சி வேகம் உடனடியாக அதிகாரிகள் மீதும் அரசு மீது தான் பாயும். அரசுக்கு கூடுதலான பொறுப்புகளை மாற்றுக்கிறதுல உடனடியாக தங்களுடைய வேலையை செய்து கொடுக்க வேண்டியவர்கள் யார் என்று சொன்னால் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் அரசு தான் முன்னாடி இருக்கிறது. அரசு தன்னுடைய பொறுப்பை மழைக்கு பின்னால் கடமையாக செய்து கொண்டிருக்கிறது. மழைக்கு முன்னால் இதே செய்திருந்தால் மக்களுடைய எதிர்பார்ப்பை மிகப்பெரிய நிறைவேற்றியதாக இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கருத்து விருந்தினர்கள் 4 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கு நண்பர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.